டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அத்தியாயம் 2006. ஜெயசமரன் அமைதியாக அவர்களை கவனித்துக் கொண்டிருந்தான். அவர்கள் இருவரும் இந்திரஜித் நிலை வீரர்கள் என்பது உண்மைதான். ஆனால் ஜெயசமரனுக்கும் அவனது தோழர்களுக்கும் தீங்கு விளைவிக்கும் அளவுக்கு அவர்களின் சக்தி போதுமானதாக தெரியவில்லை. இருந்தாலும் அவர்கள் காட்டிய நம்பிக்கை அவனை சிறிது ஆச்சரியப்படுத்தியது. அதன்பின் முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகையுடன் யாத்ரா மீண்டும், நீ சொல்றதும் சரிதான். நாங்க 2 பேரும் சேர்ந்து உங்க 4 பேரை சமாளிக்க முடியாது. ஆனா பழி வாங்கும் புனித சிங்கத்தோட கடைசி துளி ரத்தத்தை தேடுறது எங்களோட பாதாள உலக சிங்கப்பிரிவு மட்டும்தான் உங்களுக்கு யார் சொன்னது என்று கேட்டார். அந்த வார்த்தைகள் ஒலித்த உடனே ஜெயசமரனின் முகம் கவலையடைந்தது. அதே நேரத்தில் அந்த பகுதியில் பலமான காற்று வீசத் தொடங்கியது. அந்த காற்றுடன் 4 ஒளிக்கதிர்கள் தோன்றி மெதுவாக 4 உருவங்களாக மாறின. அவர்களும் மற்ற 2 சிங்கங்களை போன்ற சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் தான். ஏனெனில் அவர்கள் 4வரும் இந்திரஜித் நிலையில் இருந்தது தெளிவாக தெரிந்தது. அவர்களை பார்த்த வீரா திடுக்கிட்டு, சொர்க்கவாசல் சிங்கப்பிரிவும் மின்னல் சிங்கப்பிரிவுமா? அப்படின்னா மிருகங்களின் பிரதேசத்தில் இருக்கிற 3 பெரிய சிங்கப்பிரிவுகளும் இங்க வந்திருக்காங்களா என்று கேட்டார். இதற்கிடையில் சமரனின் முகத்தில் லேசான கவலை தெரிந்தது. ஏனெனில் 3 பழங்குடியினரும் ஒன்றாக சேர்ந்து அவர்களை தாக்க சரியான தருணத்தை தேர்ந்தெடுத்திருப்பது அவனுக்கு புரிந்திருந்தது. அதே நேரத்தில் கருப்பு உடை அணிந்திருந்த 4வரில் 2 வீராவை பார்த்து சிரித்தபடியே, நீ 4 ஒளி பிரிவோட வீரன்னு நினைக்கிற, ஆனா உன்னோட உடம்புல பண்டைய சுடர் சிங்கத்தோட ரத்தம் இருக்குது. அதனால நீயும் ஒரு சிங்க பிரிவோட உறுப்பினரா தான் கருதப்படுவ. இங்க பாரு, பழிவாங்கும் புனித சிங்கத்தோட கடைசி துளி ரத்தத்தை எங்களுக்கு கொடுத்தா நீ எங்க சொர்க்க சிங்க பிரிவோட சிறந்த நண்பனா மாறுவ என்றார். அவர்களின் வார்த்தைகள் அமைதியாக காற்றில் கலந்தன. அதை கேட்ட வீரா லேசான புன்னகையுடன், நீங்க எல்லாரும் 4 ஒளி பிரிவோட எதிரிகளா மாற விரும்புற மாதிரி தெரியுது. அதுதான் உங்களோட விருப்பம்னா வாங்க பாத்துக்கலாம் என்றார். இதற்கிடையில் எதிரே நின்ற வலிமை மிக்க வீரர்களை ஜெயசமரன் தீவிரமாக உற்று பார்த்து கொண்டிருந்தான். அப்போது அவனது கண்களில் இரக்கம் எதுவும் காணப்படவில்லை. மாறாக அந்த பார்வையில் ஒரு கொடிய தீர்மானம் மறைந்திருந்தது. அதை உணர்ந்தவர்களுக்கு உள்ளுக்குள் ஒரு பயம் எழுவது போல இருந்தது. அதே நேரத்தில் வீராவின் வார்த்தைகள் 3 சிங்க பிரிவினரையும் ஒரு கணம் சிந்திக்க வைத்தது தெளிவாக தெரிந்தது. இருந்தாலும் பழிவாங்கும் புனித சிங்கத்தின் கடைசி துளி ரத்தம் பற்றிய ஆசை அவர்களின் முகங்களில் மீண்டும் பேய்த்தனமான புன்னகையை வரவழைத்தது. அதை பார்க்கும்போது வார்த்தைகளால் அவர்களை பணிய வைக்க முடியாது என்பது ஜெயசமரனுக்கு புரிந்தது. அதனால் அவன் சமரனை பார்த்து அமைதியாக தலையசைத்தான். உடனே சண்டையை தவிர வேறு வழியில்லை என்ற முடிவுக்கு அவர்கள் இருவரும் வந்தனர். மறுபுறம் ஜெயசமரனும் அவனது தோழர்களும் தாக்க தயார் நிலையில் நின்றதை கண்ட 3 சிங்க பிரிவு வீரர்களும் கோபத்தில் பற்களை கடித்தனர். 4 ஒளி பிரிவின் வலிமை அவர்களுக்கு தெரிந்திருந்தது. ஆனால் தங்களது பிரிவுகளும் பலவீனம் அல்ல என்ற நம்பிக்கை அவர்களிடம் இருந்தது. அப்போது ஜெயசமரன் வேற்றுலக நாகமந்திரியை பார்த்து, நாகமந்திரி, வேலை ஆரம்பி என்றார். அந்த உத்தரவு கேட்டவுடன் நாகமந்திரி தலையசைத்து தனது முஷ்டியை இறுக்கி பிடித்து ஒரு விசித்திரமான கோலத்தை வெளியே எடுத்தார். பிறகு ஒரே அசைவில் அதை உடைத்து கண்ணுக்கு தெரியாத ஒரு அலையை வெளியே அனுப்பினார். அதை கவனித்த ஜெயசமரன் முன்னால் நின்ற 6 இந்திரஜித் வீரர்களை பார்த்து, இங்க பாருங்க, இன்னும் நேரம் இருக்கு. நீங்க இங்கிருந்து வெளியே போக மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு தரேன். எங்களோட மத்த 4 ஒளி பிரிவோட வீரர்கள் இங்க வந்தா நீங்க ஒருத்தம் கூட இங்கிருந்து உயிரோட போக மாட்டீங்க என்றார். அதற்கு எதிரே இருந்தவர்கள் சிரித்தபடியே, நாங்க நண்பர்கள் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? நாங்க பிரிஞ்சுதான் இருக்கோம். ஆனா 3 பிரிவோட வீரர்களை எங்களால ஒண்ணு சேகரிக்க முடியும். அப்போ உங்க 4 ஒளி பிரிவு எங்க 3 சிங்க பிரிவுக்கு எதிராக என்ன பண்ண முடியும் என்று கேட்டார்கள். அந்த வார்த்தைகளை கேட்ட சமரன் அமைதியாக சிரித்து கொண்டே, 4 ஒளி பிரிவு மட்டும் இல்ல, ஹீமவாகினி பிரிவோட வீரர்களும் நாக பிரிவோட வீரர்களும் இங்க வருவாங்கன்னு மறந்துடாதீங்க என்றான். அவன் இதை சொன்னவுடன் அங்கிருந்தவர்களின் புன்னகை மெதுவாக மறைந்தது. அதே நேரத்தில் அவர்களின் கண்களில் ஒரு நொடி பயம் தோன்றியது. ஆனால் உடனே அவர்கள் தங்களை சுதாரித்துக் கொண்டு, உங்க நண்பர்கள் இங்க வர்றதுக்குள்ள அந்த இரத்த துளியை எடுத்துட்டு நாங்க தப்பிச்சிட்டா உங்களால எங்களை என்ன பண்ண முடியும் என்று கேட்டார்கள். அதற்கு ஜெயசமரன் இரக்கமற்ற குரலில், சமரனண்ணா, நாம 2 பேரும் 4 பேரை பார்த்துக்கலாம். வீராவும் நாகமந்திரியும் மத்த 2 பேரை பார்த்துக்கிட்டோம் என்றார். அதற்கு சமரன் அமைதியாக தலையசைத்தார். முன்னால் 6 இந்திரஜித் வீரர்கள் இருந்த போதிலும் 2வரை சமாளிப்பது சமரனுக்கு கடினமல்ல என்பது தெளிவாக தெரிந்தது.
அதே போல ஜெயசமரனின் உள் சக்திகளால் மற்ற இருவருக்கு அவனால் ஈடு கொடுக்க முடியும். வெற்றி உடனே கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் அவர்களை சிறிது நேரம் தடுத்து நிறுத்துவது அவனுக்கு சாத்தியமே. இதை கேட்ட எதிரிகள் சிரித்தபடியே, நீங்க 2 பேரும் உங்களோட வலிமையை பத்தி ரொம்ப பெருமைப்படுறீங்க. உண்மையிலேயே எங்களை மாதிரி 2 வீரர்களை தனியா கையாளுறத பத்தி நீங்க பேசுறீங்களா? ஒருவேளை நீங்க 2 பேரும் உங்களை ரொம்பவும் திறமையானவர்களா நினைக்கலாம் என்றார்கள். அதற்கு ஜெயசமரன் அமைதியாக புன்னகைத்து, யாருக்கு திறமை இருக்குன்னு போட்டிக்கு அப்புறம் தானாவே தெரியும் என்றார். அந்த வார்த்தைகளுடன் அவன் முன்னேறி தனது உடலிலிருந்து மகத்தான வெள்ளி நிற உள் சக்தியை வெளியிட்டான். பிறகு அந்த சக்தி ஒரு நொடியில் எண்ணற்ற ஈட்டிகளாக மாறி இரக்கமின்றி அந்த 2 இந்திரஜித் வீரர்களை நோக்கி பாய்ந்தது. அந்த தாக்குதலை கண்ட யாத்ரா சிரித்தபடியே, உன்னோட இந்த உள் சக்திகளுக்கு நாங்க பயப்படுவோம்னு நினைக்கிறியா? என்று கேட்டார். பிறகு உடனே யாத்ராவும் ருத்வனும் தங்கள் உடலிலிருந்து கருப்பு ஒளியை வெளிப்படுத்தினர். அதைத் தொடர்ந்து அவர்களின் உருவம் பெரிதாகி சக்தி வாய்ந்த குத்துகளை முன்வைத்தது. அந்த குத்துகள் 2 பெரிய கருப்பு சிங்கங்களாக மாறி நேராக அந்த ஈட்டிகளுடன் மோதின. அதே நேரத்தில் சமரனும் வேகமாக நகர்ந்து மின்னல் சிங்க பிரிவைச் சேர்ந்த 2 இந்திரஜித்துகளுடன் மோதினான். அப்போது ஹீமவாகினி சக்திகள் அவனது உடலில் ஒளிர்ந்தன. அவை அக்னி சரித்தர்களின் சக்திகளிலிருந்து வேறுபட்டவை என்பதால் எதிரிகள் அவனை எதிர்கொள்வதில் சிரமப்பட்டனர். அந்த சண்டையின் நடுவில் சொர்க்கவாயில் சிங்க பிரிவைச் சேர்ந்த ஒரு மூத்த வீரன் வீராவை நோக்கி கடுமையாக, உன்கிட்ட இருக்கிற அந்த பழிவாங்கும் புனித சிங்கத்தோட ரத்தத்தை என்கிட்ட கொடுத்துறே. இங்க பாரு, நான் சிங்க பிரிவோட மூத்தவன். அதனால என்னோட கட்டளைகளை மீறினா அதுக்கு நீ ரொம்ப பெரிய விலை கொடுக்க வேண்டியிருக்கும் என்றார். இதை கேட்ட வீரா கோபத்தில் தெளிவாக, இங்க பாரு, நீ உண்மையிலேயே சிங்க பிரிவோட மூத்தவன்னா என்ன வீழ்த்தி இந்த ரத்தத்தை எடுத்துக்கோ. அதை விட்டுட்டு இந்த மாதிரி மிரட்டுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத என்றார். அந்த வார்த்தைகளுடன் அவன் ஒரு நொடியில் முன்னேறி அந்த மூத்த வீரன் முன் நின்றான். அதே சமயம் வேற்றுலக நாகமந்திரியும் மற்றொரு மூத்த வீரனுடன் மோதத் தொடங்கினார். இவ்வாறு அந்த பகுதியில் மொத்தம் 10 வீரர்கள் கடுமையாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர். அவர்கள் ஒவ்வொருவரும் நம்ப முடியாத அளவிற்கு சக்தி வாய்ந்தவர்களாக இருந்ததால் அந்த மோதல் மிகவும் ஆபத்தானதாக மாறியது. பிறகு சிறிது நேரத்தில் அந்த வலிமையை தாங்க முடியாமல் அங்கிருந்த நிலத்தில் விரிசல்கள் தோன்றத் தொடங்கி அங்கிருந்த பாறைகள் கூட உடைந்து சிதறின. ஆரம்பத்தில் அமைதியால் நிரம்பியிருந்த அந்த இடம் இப்போது முழுவதும் குழப்பத்தால் மூடப்பட்டது. அதைத் தொடர்ந்து மிகவும் ஆபத்தான சக்தி அலைகள் எல்லா திசைகளிலும் பரவின. அதை தொலைவில் இருந்த பல வீரர்களும் உணர்ந்தனர். அதனால் அவர்கள் உடனே அந்த அலைகள் எழுந்த திசையை நோக்கி விரைந்தனர். பின்னர் சக்தி வாய்ந்த வீரர்களுக்கு இடையேயான அந்த மோதலை ஆச்சரியத்துடன் கவனித்தனர். அதே நேரத்தில் 4 ஒளி பிரிவின் 4 வீரர்கள் 3 சிங்க பிரிவின் 6 வீரர்களுடன் ஏன் மோதுகின்றனர் என்பதை யாராலும் உடனே புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கிடையில் சற்று தூரத்தில் நின்ற ஒரு மூத்தவர் சிரித்தபடியே, இது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குது என்றார். அவர் இதை சொல்லும்போது அவரது அருகில் வெள்ளி நிற முடியுடன் இடுப்பு வரை நீளமான கூந்தலுடன் ஒரு உயரமான பெண் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். அவர்கள் வேறு யாரும் அல்ல, கமோரா பிரிவைச் சேர்ந்த நவ்ரீத் மற்றும் ரித்திகா தான். ரித்திகாவின் பார்வை எல்லா மோதல்களையும் கவனித்தாலும் அவளுடைய கவனம் குறிப்பாக ஜெயசமரனின் மேல் அதிகமாக நிலைத்திருந்தது. ஏனெனில் அவன் தனது உள் சக்திகளின் உதவியுடன் 2 இந்திரஜித் வீரர்களை தனியாக எதிர்கொள்வதை அவள் தெளிவாக கண்டாள். அதை கவனித்தவள் மெதுவாக, இந்த பையன் அவனோட உள் சக்திகளை உண்மையிலேயே ரொம்ப நல்லா கட்டுப்படுத்துறான். ஆனா அவங்க 2 பேரையும் ஒரே நேரத்துல தோக்கடிக்கிறது அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் என்றாள். அவளது வார்த்தைகளை கேட்ட நவ்ரித் சிரித்தபடியே, மகா தெய்வீக தாந்திரிகளா மாறுறதுக்கு முன்னாடி வெறும் மகா யோகி சக்திகளை வச்சுக்கிட்டு இந்திரஜித் வீரர்களுக்கு அவனால சவால் விட முடிஞ்சதுன்னு நான் கேள்விப்பட்டேன். இப்ப அவனோட உள் சக்திகள் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால அது ஒரு கொடூரமான சிங்கத்துக்கு ரெக்கைகள் கொடுத்த மாதிரிதான். அதனால யாத்ராவும் ருத்வனும் கூட இந்த பையனை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு நான் நினைக்கிறேன் என்றார். அவர்கள் இவ்வாறு பேசிக் கொண்டிருக்கும் போது தூரத்தில் 3 வீரர்கள் கடுமையாக மோதினர். அந்த மோதல் ஒரு பெரிய சக்தி அலையை எழுப்பி சுற்றி இருந்தவர்களை பின்வாங்கச் செய்தது. அந்த சூழலில் ஜெயசமரன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். அதே நேரத்தில் அவனது முகத்தில் லேசான கவலை வெளிப்பட்டது. பின்னர் வானத்தை நோக்கி பார்த்தபடி அமைதியான குரலில், என்னோட இலக்கு அழிவின் அரண்மனையை வேகமா அடைகிறதுதான். இங்க ரொம்ப நேரம் சண்டை போடுறது இல்ல. அதனால இந்த போரை நான் சீக்கிரம் முடிக்கணும் என்றார். அந்த வார்த்தைகளை முடித்தவுடன் ஜெயசமரனின் கண்களில் ஒரு கூர்மையான பிரகாசம் தோன்றியது. பின்னர் அவன் தனது கை முஷ்டிகளை இறுக்கி பிடித்தபடியே பண்டைய மண்டபத்தை வெளியே அழைத்தான். அந்த பண்டைய மண்டபம் வெளிப்பட்ட உடனே அதன் பெரிய கதவுகள் மெதுவாக திறக்கப்பட்டன. மேலும் அவற்றின் உள்ளிருந்து 10,000 ஒளிகள் பாய்ந்து வெளிவந்தன. அதைத் தொடர்ந்து அந்த ஒளி கதிர்கள் ஒன்றோடு ஒன்று இணைந்து
யாத்ராவை சுற்றி ஒரு பெரிய வலையாக உருவெடுத்தன. அந்த வலையை கண்ட யாத்ரா ஒரு நொடி திடுக்கிட்டான். பிறகு உடனே பல தாக்குதல்களை நடத்தி அதை உடைக்க முயன்றான். ஆனால் அந்த சக்தி வாய்ந்த வலை அசையாமல் நின்றது. ஏனெனில் அதுதான் அந்த பண்டைய மண்டபத்தின் ஒரு சிறப்பு அம்சமாகும். மிகப்பெரிய போர் வீரர்களை கூட அதனால் சிறையில் அடைக்க முடியும் என்று சொல்லப்பட்ட அந்த மண்டபம் பண்டைய காலங்களில் பல இருள் மன்னர்களை அடக்கியதாக செய்திகள் இருந்தன. ஜெயசமரனால் அதன் முழு சக்தியை பயன்படுத்த முடியாத நிலையிலேயே இந்திரஜித் நிலையில் உள்ள வீரரை கட்டுப்படுத்துவது சிறிய சாதனையாக இருக்கவில்லை. யாத்ரா வலையில் சிக்கிய பின் வெளியே நின்றிருந்த ருத்வனை நோக்கி ஜெயசமரன் திரும்பி, இப்ப நீ தனியா என்ன பண்ண போறன்னு பாப்போம் என்றான். அவன் இதை சொல்லிவிட்டு தனது முஷ்டியை இறுக்கியவுடன் சுற்றியிருந்த ஒளி மெதுவாக மங்கியது. அதே சமயம் வானத்தில் கருமேகங்கள் திரண்டு அவற்றிலிருந்து மின்னல்கள் ஒளிரத் தொடங்கின. இப்போது மகா தெய்வீக தாந்திரிகனாக இருந்த ஜெயசமரனின் உள் சக்திகள் முழுமையாக வெளிப்பட்டன. அதனால் உலகின் இயற்கை சக்திகளை கட்டுப்படுத்தும் திறன் அவனுக்கு இருந்தது. மேலும் கையை உயர்த்திய உடனே காற்றும் மேகங்களும் மின்னலும் அவனது கட்டுப்பாட்டில் நகர்ந்தன. அந்த நேரத்தில் அவன் கைகளில் இருந்த முத்திரை மாறத் தொடங்கியது. பின்னர் அவன் மேகங்களிலிருந்து மின்னலை இழுத்து ஒரு பெரிய குறியீட்டை உருவாக்கினான். அந்த மின்னல் குறியீட்டில் மிகவும் ஆபத்தான சக்தி உணரப்பட்டது. அதை உணர்ந்த ரித்திகா தூரத்தில் நின்றபடி, இந்த சக்திகள், ஆனா இது எப்படி இவன் கையில என்று ஆச்சரியத்துடன் கேட்டாள். மகா தெய்வீக தாந்திரிகராக இருந்ததால் ஜெயசமரன் உருவாக்கிய மின்னல் குறியீடு வெறும் இயற்கை சக்திகளை திரட்டியது அல்ல என்பதை அவள் உணர்ந்தாள். ஏனெனில் அது விசித்திரமான மற்றும் கொடூரமான சக்தியால் நிரம்பி இருந்தது. அதே ஆபத்தை ருத்வனும் உணர்ந்தான். அதைத் தொடர்ந்து அவனது முகம் மாறி வானத்தை நோக்கி கர்ஜித்தவுடன் அவனது உடலிலிருந்து கருப்பு ஒளி பரவியது. பிறகு அடுத்த நொடியில் அவன் ஒரு பெரிய கருப்பு சிங்கமாக மாறினான். அந்த சிங்கம் பார்க்க மிகவும் கொடூரமாக தோன்றியது. அதோடு அது ஜெயசமரனை தாக்க தயாராக நின்றது. ஆனால் கண்ணிமைக்கும் நேரத்தில் ஜெயசமரனின் கண்களில் மின்னல் மின்னியதும் அந்த மின்னல் குறியீடு திடீரென கருப்பு சிங்கத்தை தாக்கியது. அந்த தாக்குதல் பட்ட உடனே அதன் உடல் பிரகாசித்தது. பின்னர் அது நேராக தரையில் வந்து விழுந்தது. மேலும் அதன் வீழ்ச்சி நிலத்தில் ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்கியது. அந்த ஒரே ஒரு தாக்குதலிலேயே ஜெயசமரன் ருத்வனை தோற்கடித்தான். அந்த காட்சியை கண்ட அனைவரும் திகைத்து போய் கலங்கிய கண்களுடன் ஜெயசமரனை பார்த்தனர். இதற்கிடையில் பண்டைய மண்டபத்தின் வலையில் சிக்கியிருந்த யாத்ரா ருத்வன் இவ்வளவு எளிதாக வீழ்ந்ததைக் கண்டு கடும் கோபத்தில் எரிந்தான். அதற்கு பதிலாக ஜெயசமரன் அவனை திரும்பி பார்த்து கையை நீட்டி, உன்னோட நண்பன் போயிட்டான், அடுத்தது நீதான் என்றான். இதை சொன்ன அடுத்த நொடியில் ஜெயசமரனின் கையில் மீண்டும் ஒரு விசித்திரமான குறியீடு தோன்றியது. அதை கொண்டு அவன் யாத்ராவை தாக்க தயாரான அந்த நொடியில் திடீரென பலத்த காற்று வீசத் தொடங்கியது. அதைத் தொடர்ந்து மேலும் பலர் அந்த இடத்தை நோக்கி வந்தனர். மக்கள் வேகமாக நெருங்குவதை கவனித்த நவ்ரித் தூரத்தில் நின்றபடியே, 3 சிங்க பிரிவுகளோட மீதி இருக்கிற வீரர்களும் அங்க வந்துட்டாங்க. ஆனா 4 ஒளி பிரிவுக்கு இன்னும் அதிகமான நண்பர்கள் இருக்காங்க என்றார். அவரது குரல் மங்கியவுடன் அந்த இடத்தில் திடீரென ஒரு சிரிப்பு எதிரொலித்து, ஏய் நண்பா, இங்க என்ன நடக்குது? 3 பெரிய சிங்க பிரிவுகளும் 4 ஒளி பிரிவை தாக்க திட்டம் போட்டிருக்குதா? அப்படின்னா எங்களோட நாக பிரிவும் ஹீமவாகினி வீரர்களும் இந்த சண்டையில ஈடுபட வேண்டியிருக்கும் என்று கேட்டது. அந்த சிரிப்பு ஒலித்தவுடன் ஒரு பலமான காற்று வீசியது. அதன் பின்னர் பல சக்தி வாய்ந்த வீரர்கள் அங்கு வந்து சேர்ந்தனர். பிறகு அவர்கள் அனைவரும் ஜெயசமரனின் அருகில் வந்து அமைதியாக நின்றனர். அதை கண்ட 3 சிங்க பிரிவு வீரர்களின் முகங்கள் மெதுவாக நிறம் மாறின. அதைத் தொடர்ந்து சில நிமிடங்களுக்குள் இரு தரப்பிலிருந்தும் வலிமையான போர் வீரர்கள் அங்கே கூடினர். அப்போது 3 சிங்க பிரிவிலிருந்து 6 இந்திரஜித் நிலை வீரர்களும் அவர்களின் பல தோழர்களும் வந்திருந்தனர். இருப்பினும் அவர்களின் முகங்களில் கவலை தென்பட்டது. ஏனெனில் எதிரே நின்றிருந்த வீரர்களின் எண்ணிக்கையும் ஆற்றலும் அவர்களை விட கணிசமாக அதிகமாக இருந்தது. அதற்கு காரணம் மூத்த அனந்தின் மீதமுள்ள தோழர்களான அமர், பொன்குரங்கு மந்திரி மற்றும் ஜெயசமரன் முன்னரே ஒன்றிணைந்திருந்ததுதான். அதே நேரத்தில் அந்த அணியில் இப்போது நாகப்பிரிவும் ஹீமவாகினி பிரிவும் சேர்ந்திருந்தன. இந்த 2 பிரிவுகளின் சேர்க்கை 4 ஒளி பிரிவின் வலிமையை பல மடங்கு உயர்த்தி இருந்தது. இதனால் சில நொடிகள் முன்பு வரை தீவிரமாக நடந்த சண்டை மெதுவாக நின்றுவிட்டது. உடனே 3 சிங்க பிரிவின் வீரர்கள் பதட்டமடைந்தனர். குறிப்பாக அமரின் முகத்தில் தெரிந்த கொடூரமான புன்னகை அவர்களை கலங்கச் செய்தது. அத்தியாயம் 2007. மூத்த அனந்தும் அமரும் அவதார் நிலைக்கு மிக அருகில் இருந்தனர். அதனால் அவர்களின் சக்திகள் இந்திரஜித்தை விட அதிகமாக உணரப்பட்டது. அத்தகைய சூழலில் அவர்கள் இருவரே 3 சிங்க பிரிவு வீரர்களை சமாளிக்க கூடியவர்கள் என்று தோன்றியது. அந்த நேரத்தில் அமர் புன்னகையுடன், இந்த 3 சிங்க பிரிவுகளும் ஏதோ ஒரு பெரிய திட்டம் போட்டிருக்கிற மாதிரி தெரியுது.
ஒருவேளை சமரன் ஜெயந்தன் எங்க நாகப்பிரிவோட மூத்தவர்னு உங்களுக்கு தெரியாம இருக்கலாம். இது உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நீங்க அவரை தாக்க துணிஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனா இப்ப நீங்க அவரை தாக்கி இருக்கிறதுனால அது எங்க நாகப்பிரிவுக்கு கெட்ட பேராயிடுச்சு. அதுவும் இல்லாம இங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், நாகப்பிரிவு அதோட கௌரவத்துக்கு எந்த கரையையும் ஏற்படுத்த அனுமதிக்காது என்றான். அதற்கு பிறகு மூத்த ஆனந்த் தெளிவாக, அப்புறம் இன்னொரு விஷயம், பெரிய சமரை எங்க ஹீமவாகினியோட போர் வீரன். இந்த அறியப்படாத உலகத்துல ஒவ்வொரு ஹீமவாகினி வீரனும் இன்னொரு ஹீமவாகினி வீரனுக்காக சாக கூட தயாரா இருக்கிறான். அதனால அவனுக்கு சவால் விட்டது மூலமா நீங்க எங்க எல்லா ஹீமவாகினி வீரர்களுக்கும் சவால் விட்டிருக்கீங்க. அதுக்கான விளைவுகளை எதிர்கொள்ள இப்ப தயாராயிக்கோங்க என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் 3 சிங்க பிரிவின் வீரர்களும் அமைதியாகிவிட்டனர். ஏனெனில் மிருக பகுதியில் அவர்களின் பெயர் முக்கியமானதாக இருந்தாலும் நாகப்பிரிவோடும் ஹீமவாகினி வீரர்களோடும் ஒப்பிடுகையில் அவர்களின் நிலை பலவீனமாக தோன்றியது. இந்த செய்தி அவர்களின் தலைவர்களிடம் சென்றால் கடும் அதிருப்தி ஏற்படும் என்பதும் அவர்களுக்கு புரிந்திருந்தது. இந்நிலையை உணர்ந்து சொர்க்கவாயில் சிங்கப்பிரிவின் ஒரு மூத்தவர் மெதுவாக சிரித்து, இவ்வளவு கோபப்பட வேண்டிய அவசியம் இல்ல. எங்களுக்குள்ள ஒரு சின்ன தவறான புரிதல் இருந்துச்சு. ஆனா அது இப்ப தீர்க்கப்பட்டுருச்சு. பஹீராவும் ஒரு சிங்கம் தான். அதனால நானும் அவனும் சகோதரர்கள். அப்படி இருக்கும்போது அவன் வலிமையா மாறுறதுல எங்களுக்கு எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்ல. என்றார். அவர்கள் ஒரு பொன்னான வாய்ப்பை இழந்து விட்டார்கள் என்பது தெளிவாக தெரிந்ததால் தொடர்ந்து ஆணவத்துடன் நிற்பது பயனற்றதாக இருந்தது. அதை பார்த்த வீரா மெதுவாக புன்னகைத்து தாழ்ந்த குரலில், முதல் தடவையா சிங்கங்கள் பச்சோந்திகளா மாறுறத நான் பாக்குறேன் என்றார். அதே சமயம் பாதாள உலக சிங்கப் பிரிவைச் சேர்ந்த ஒரு மூத்தவர் ஜெயசமரனின் வலையில் இன்னும் சிக்கியிருந்த யாத்ராவை பார்த்து, சமரா, எங்க பிரிவு வீரர்கள் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு முட்டாள்தனமா நடந்துகிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எங்களை மன்னிச்சு யாத்ராவை அந்த சிறையிலிருந்து விடுவிக்கிறீங்களா என்று கேட்டார். இதை கேட்ட ஜெயசமரன் ஒரு கணம் அமைதியாக யோசித்தான். பின்னர் அவனை விடுவிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா நீங்க உங்க பிரிவோட வீரர்களுக்கு கொஞ்சம் புத்திமதி சொல்லுவீங்கன்னு நான் நம்புறேன். இல்லைன்னா எதிர்காலத்துல அவங்க என்கிட்ட ஏதாவது பிரச்சனை பண்ணி அதுக்காக நான் அவங்கள கொன்னுட்டேன்னு நீங்க என்கிட்ட வந்து எதுவும் கேட்க கூடாது என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டதும் யாத்ராவும் மற்ற வீரர்களும் கோபத்தில் பற்களை கடித்தனர். இருந்தாலும் சூழ்நிலை காரணமாக அமைதியாக இருக்க வேண்டியிருந்தது. அதன் பிறகு ஜெயசமரன் கையை அசைத்தான். உடனே பண்டைய மண்டபம் மீண்டும் தோன்றி யாத்ரா அந்த வலையிலிருந்து விடுவிக்கப்பட்டான். அப்போது அவன் முகத்தில் கோபம் இருந்தாலும் அந்நேரத்தில் எதிரிகளை சவாலிடுவது புத்திசாலித்தனமாக இருக்காது என்பது அவனுக்கு புரிந்திருந்தது. இதற்கிடையில் காயமடைந்த ருத்வனும் மெதுவாக எழுந்து யாத்ராவை அணுகி தனது தோழர்களை வெளியேறுமாறு அறிவுறுத்தினான். பின்னர் அந்த 3 சிங்கப்பிரிவு வீரர்கள் விரைவாக அங்கிருந்து விலகினர். இறுதியில் அங்கிருந்த அனைவரின் இலக்கும் அழிவின் அரண்மனைதான் என்பதால் அந்த மோதலின் நினைவுகள் பல பார்வையாளர்களை அமைதியாக தலையாட்டச் செய்தன. ஏனெனில் ஜெயசமரனும் அவனது தோழர்களும் காயமடைந்திருந்தால் அவர்களின் பயணம் எளிதாக இருந்திருக்கலாம். ஆனால் நிலைமை இன்னும் அதே பதட்டமாகவே இருந்தது. அதைத் தொடர்ந்து அனைவரும் மெதுவாக அங்கிருந்து கலைந்து சென்றனர். அதன் பின்னர் மூத்த அனந்த் ஜெயசமரனையும் சமரனையும் பார்த்து, நீங்க 2 பேரும் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானவங்க தான். நாம பிரிஞ்சு கொஞ்ச நேரம் கூட ஆகல. அதுக்குள்ள நீங்க 2 பேரும் 3 பெரிய சிங்க பிரிவையும் இவ்வளவு கோபப்படுத்திட்டீங்க என்றார். இதை கேட்ட சமரன் அமைதியாக, அவனுக்கு திடீர்னு இங்க வந்து எங்களுக்கு உரிமையானதை எங்க கிட்ட இருந்து பறிக்க நினைச்சானுங்க. அதுக்கப்புறமும் நாங்க அவனுங்களை உயிரோட விட்டதே பெரிய விஷயம்தான் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் மூத்த அனந்தின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. அதன் பின்னர் ஜெயசமரன் பழிவாங்கும் புனித சிங்கத்தின் இரத்தத்தை பற்றிய அனைத்தையும் மெதுவாக விளக்கினார். அந்த பெயர் உச்சரிக்கப்பட்டதும் மூத்த அனந்தும் அமரும் சற்று திகைத்து வீராவை நோக்கி பார்த்தனர். பிறகு சில நொடிகள் அமைதியாக இருந்த பின் மூத்த அனந்த் பெருமூச்சு விட்டபடியே, அந்த 3 சிங்க பிரிவுகளும் உங்களுக்கு எதிரா திரும்பினது ஏன்னு இப்பதான் எனக்கு புரியுது. உங்க எல்லாருக்கும் உண்மையிலேயே பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குது. பழி வாங்கும் புனித சிங்கம் இந்த உலகத்திலிருந்து எப்பவோ மறைஞ்சிருச்சு. ஆனாலும் அந்த சிங்கத்தோட கடைசி துளி ரத்தம் உங்க கைக்கு கிடைச்சிருக்குது என்றார். பின்னர் அவர் நிதானமாக, அந்த இரத்தத்தோட புனித சிங்கம் மறுபடியும் இந்த உலகத்துக்கு திரும்ப முடியும்னு நான் நம்புறேன் என்றார். அந்த நேரத்தில் வீரா மட்டும் தலையை மெதுவாக ஆட்டினான். ஏனெனில் சில நிமிடங்களுக்கு முன்பு அவன் உட்கொண்ட அந்த விதை உடலுக்குள் கரையத் தொடங்கியதை அவன் உணர்ந்தான். அந்த விதையிலிருந்து வெளிப்பட்ட இரத்தம் அவன் இரத்தத்துடன் கலந்தது. மேலும் பழிவாங்கும் புனித சிங்கத்தின் இரத்தம் பண்டைய சுடர் சிங்கத்தின் இரத்தத்தை விட உயர்ந்ததாக கருதப்பட்டது.
இவ்வாறு சூழல் மாறிக்கொண்டிருந்த போது ஜெயசமரன் வீராவின் தோளில் கையை வைத்து, வாங்க, இப்ப நாம எல்லாரும் போகலாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் நாம அந்த அழிவின் அரண்மனைக்கு போகணும் என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அங்கிருந்த அனைவரும் சிரித்தனர். இருந்தாலும் அவர்களின் கண்களில் ஒரு அமைதியற்ற எதிர்பார்ப்பு தெரிந்தது. பின்னர் அவர்கள் முன்னே நகரத் தொடங்கினர். அப்போது அவர்கள் முன்னணியில் ஜெயசமரன் நடந்தான். ஏனெனில் அவன் உடலில் இருந்த பண்டைய அழிவு குறியீடு அவனுக்கு வழிகாட்டி கொண்டிருந்தது. அதைத் தொடர்ந்து அவர்கள் ஓய்வெடுக்காமல் அந்த பகுதியின் ஆழம் நோக்கி மெதுவாக முன்னேறினர். பிறகு சிறிது நேரம் கழித்து ஜெயசமரனின் பண்டைய குறியீடு திடீரென கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. அப்போது அவன் அமைதியான குரலில், நாம் அதுக்கு பக்கத்துல வந்துட்டோம் என்றான். அவனது வார்த்தைகள் சுற்றி இருந்தவர்களின் உள்ளங்களில் மகிழ்ச்சியை எழுப்பின. அதைத் தொடர்ந்து சுமார் 10 முதல் 12 நிமிடங்கள் அவர்கள் முன்னே நகர்ந்தனர். அதன் பிறகு அவர்களின் வேகம் தானாகவே குறைந்தது. அனைவரும் நின்றபோது அவர்கள் கண்களுக்கு முன்பாக ஒரு பெரிய இருண்ட மலை எழுந்திருந்தது. ஆனால் அதில் ஏறிச் செல்ல தெளிவான பாதை எதுவும் காணப்படவில்லை. மலையின் உச்சியை நோக்கி பார்த்தபோது அரண்மனை போன்ற ஒரு மாபெரும் நிழல் தென்பட்டது. அந்த கருப்பு அரண்மனையை கண்டவுடன் ஜெயசமரனின் கண்களும் மற்றவர்களின் கண்களும் ஒளிர்ந்தன. ஏனெனில் பண்டைய காலத்தின் வலிமை மிக்க போர்வீரன் ஒருவன் வீழ்ந்த இடம் இதுவாக கூறப்பட்டது. பரிமாணங்களை தாண்டி இருளின் கொடூரமான மற்றும் சக்தி வாய்ந்த அடிமைகளை எதிர்கொண்ட வீரன் அவன். அவன் பெயரை சொன்னாலே அந்த பிசாசுகள் நடுங்கியதாக கதைகள் கூறின. இதை நினைத்த ஜெயசமரன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து, நான் உங்களை கண்டுபிடிச்சிட்டேன், அழிவின் மன்னா என்றான். அந்த பெயர் அவன் மனதில் நீண்ட காலமாக பதிந்திருந்தது. அந்த எண்ணம் அவனுக்குள் ஒரு பெரும் மகிழ்ச்சியை எழுப்பியது. அதற்கிடையில் மிருகங்களின் பிரதேசத்தில் இருந்து பல சக்தி வாய்ந்த வீரர்கள் அங்கு வந்து சேரத் தொடங்கினர். அப்போது அவர்கள் அனைவரின் பார்வையும் மலையின் உச்சியில் அமைந்திருந்த கருப்பு அரண்மனையிலேயே நிலைத்திருந்தது. அதை பார்த்த ஜெயசமரன் கண்களை மூடியபடியே சுற்றியுள்ள சக்திகளை உணர்ந்தார். ஆனால் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சுமார் அரை மணி நேரம் கழித்து அங்கிருந்த சூழல் மேலும் பரபரப்பானது. பின்னர் தனது கைமுஷ்டியை இறுக்கி பிடித்துக் கொண்டு அவன் உறுதியுடன், அழிவின் மன்னா, நான் உங்களோட புதையலை கண்டிப்பா எடுப்பேன். ஏன்னா அந்த புதையலால மட்டும்தான் இந்த உலகத்தை தீய சக்திகள் கிட்ட இருந்து காப்பாற்ற முடியும் என்றார். இதற்கிடையில் ஜெயசமரனுக்கு சற்று தொலைவில் நின்ற அமர் மெதுவாக சிரித்துக் கொண்டே, சமரா, நாம இந்த அழிவின் அரண்மனைக்குள்ள போகும்போது முதல்ல அழிவின் மன்னனோட புதையலை எடுக்க நாம முயற்சிப்போம். நான் முதல்ல அதை எடுத்தா அது உன்னோட அதிர்ஷ்டம்னு அர்த்தம் என்றான். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் அமைதியாக சிரித்தான். ஏனெனில் அங்கிருந்த ஒவ்வொருவரும் அழிவின் மன்னனின் புதையலை பெற தகுதியானவர்கள் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆனால் இறுதியில் யார் அந்த புதையலை பெறுவார்கள் என்பது விதியால் மட்டுமே தீர்மானிக்கப்படும் என்று அவன் நினைத்தான். அதே நேரத்தில் அரண்மனையை நோக்கி அவன் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டபடியே, என்னால் அதை கண்டிப்பா எடுக்க முடியும் என்றான். பின்னர் சிறிது யோசித்தபடியே, ஆனா இந்த கோட்டைக்குள்ள நுழைகிறது அவ்வளவு எளிதா இருக்காதுன்னு எனக்கு தோணுது என்றான். ஏன் என்ற காரணம் அவனுக்கு தெளிவாக இல்லாவிட்டாலும் அந்த இடத்திலிருந்து ஒரு விசித்திரமான ஆபத்து வெளிப்படுவது போல அவன் உணர்ந்தான். அதே நேரத்தில் அரண்மனைக்குள் நுழைவது எவ்வளவு கடினம் என்பதையும் அவன் மனதில் அளந்தான். இவ்வாறு அவன் கவனமாக அந்த அரண்மனையை பார்த்து கொண்டிருக்கும் போது சிலர் அமைதியற்றவர்களாகி வேகமாக முன்னேறத் தொடங்கினர். பிறகு சில நிமிடங்களில் பல வீரர்கள் அந்த மலையின் உச்சியை நோக்கி நகர்ந்து அழிவின் அரண்மனையை நெருங்கினர். அவர்களை பார்த்த மற்றவர்களும் எந்த தயக்கமும் இன்றி அவர்களை பின்தொடர்ந்தனர். அப்போது ஒரு வீரன் ஜெயசமரனை பார்த்து, நாமளும் ஏன் அங்க போகக்கூடாது என்று கேட்டான். ஆனால் அந்த கேள்வி கேட்டபோதும் ஜெயசமரன் தலையை மெதுவாக ஆட்டி எந்த பதிலும் சொல்லாமல் அரண்மனையை கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். ஏனெனில் அவன் உணர்ந்த ஆபத்து மிக தெளிவாக இருந்ததால் எந்த நடவடிக்கையையும் எடுக்க அவன் தயங்கினான். பிறகு சிறிது நேரத்தில் பல சக்தி வாய்ந்த வீரர்கள் மலையின் உச்சியை அடைந்து பிரம்மாண்டமான கருப்பு அரண்மனையின் முன் சென்றனர். ஆனால் அவர்கள் அரண்மனையை நெருங்கிய அடுத்த கணமே வலிமிகுந்த அலறல்கள் அந்த மலை முழுவதும் எதிரொலித்தன. அப்போது அந்த அரண்மனையிலிருந்து திடீரென வெளிப்பட்ட தீயை பூட்டும் கருப்பு ஒளி கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த போர் வீரர்களை அழித்தது. அந்த காட்சியை பார்த்தவர்கள் அச்சத்தில் உறைந்தனர். ஏனெனில் இவ்வளவு வலிமையான வீரர்கள் இவ்வளவு எளிதாக வீழ்ந்ததை யாராலும் நம்ப முடியவில்லை. அந்த அமைதியின் நடுவில் அரண்மனையின் வாசலில் இருந்து யாரோ ஒருவர் மெதுவாக வெளிப்படுவது தென்பட்டது. அதே நேரத்தில் அவரது காலடி சத்தம் வெறுமையான அந்த வெளியில் தெளிவாக ஒலித்தது. பிறகு கருப்பு உடை அணிந்த மெலிந்த மனிதர் ஒருவர் மெதுவாக முன்னே வந்தான். அப்போது அவன் கையில் நீண்ட கருப்பு வாள் ஒன்று இருந்தது. ஆனால் அவனை சுற்றி எந்த தெளிவான சக்தியும் காணப்படவில்லை. அந்த உருவத்தை பார்த்த பலர் தங்களுக்குள் மெதுவாக, இதுதான் அழிவின் மன்னனா என்று கேட்டார்கள். இதை கேட்டதும்
அங்கிருந்த இருள்வேந்தன் பிரிவுக்கும் கமோரா பிரிவுக்கும் இதே குழப்பம் ஏற்பட்டது. ஏனெனில் அழிவின் மன்னன் ஏற்கனவே இறந்து விட்டார் என்று அனைவரும் அறிந்திருந்தனர். அப்படி இருக்க அவர்கள் கண்களுக்கு முன்னால் நின்றவர் யார் என்பது அவர்களுக்கு புரியவில்லை. அதே நேரத்தில் மூத்த அனந்தும் அமரும் அந்த மனிதனை கவனமாக பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது ஏதோ ஒன்றை உணர்ந்த ஜெயசமரன் திடீரென, "இது அழிவின் மன்னன் இல்ல" என்றான். ஏனெனில் அந்த கருப்பு உருவம் உயிருள்ள மனிதனைப் போல தோன்றவில்லை. மாறாக யாரோ ஒருவரால் கட்டுப்படுத்தப்படும் பொம்மை போல அமைதியாக நின்றது. அது அரண்மனையின் முன் அசைவின்றி நிற்க அந்த இடத்தில் ஒரு கனமான அமைதி நிலவியது. பிறகு சில நொடிகள் கழித்து ஒருவர் உற்சாகமாக, நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அதை தாக்கி அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்போம் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் பலர் அதற்கு ஒப்புக்கொண்டு முன்னேறினர். அதைத் தொடர்ந்து கிட்டத்தட்ட 100 வீரர்கள் தங்கள் உடலில் இருந்த சக்தியை முழுமையாக வெளிப்படுத்தி ஒரே நேரத்தில் கருப்பு உடையணிந்த அந்த மனிதனை நோக்கி ஆபத்தான தாக்குதல்களை தொடங்கினர். ஆனால் அந்த சக்தி வாய்ந்த தாக்குதல்களின் மத்தியிலும் அந்த மனிதன் தனது இடத்தை விட்டு அசையவே இல்லை. மாறாக அவன் அங்கேயே நின்று அனைத்து தாக்குதல்களும் தனது உடலில் விழுவதை அமைதியாக பார்த்து கொண்டிருந்தான். பிறகு அத்தனை போர் வீரர்களும் அரண்மனையின் முன் சென்று அவனுடன் மோதிய போது ஒரு கணம் மக்களின் கண்களில் நம்பிக்கை ஒளிர்ந்தது. ஆனால் அந்த தாக்குதல்கள் அவனை பாதிக்கவில்லை என்பது தெளிவானதும் அந்த மகிழ்ச்சி முழுவதும் மறைந்து அந்த இடம் முழுவதும் மீண்டும் அச்சம் பரவியது. பிறகு அங்கிருந்த ஒவ்வொரு சக்தி வாய்ந்த வீரனும் ஆழ்ந்த மூச்சை எடுத்துக்கொண்டு அந்த இருண்ட உருவம் இன்னும் அப்படியே நிற்கும் காட்சியை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தனர். ஏனெனில் 100க்கும் மேற்பட்ட வீரர்கள் ஒரே நேரத்தில் தாக்கியிருந்தாலும் அவர்களால் அந்த உருவத்திற்கு எந்த காயமும் ஏற்படுத்த முடியவில்லை. இதனால் அனைவரின் மனதிலும் அந்த இருண்ட உருவம் உண்மையில் என்ன என்ற கேள்வி எழுந்தது. அந்த நேரத்தில் அமர் முகத்தில் கவலையுடன் மெதுவாக, "உண்மையிலேயே இந்த அழிவின் அரண்மனைக்குள்ள போறது அவ்வளவு எளிதா இருக்காது போல" என்றார். அப்போது அங்கிருந்து சிறிது தூரத்தில் நின்று கொண்டிருந்த கமோரா பழங்குடியினரின் நவ்ரித் மற்றும் தனித்துவமான பறவை பிரிவின் விராகனும் மிகவும் பதட்டமாக தோன்றினர். அந்த நிலைமை அவர்களின் மனதில் ஒரு முள் போல குத்தி கொண்டிருந்தது. ஆனால் அதை எப்படி அகற்றுவது என்று யாருக்கும் தெளிவாக தெரியவில்லை. இதற்கிடையில் மூத்த விராகன் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான். அப்போது அவன் தனக்கு பின்னால் நின்றிருந்த ஒரு போர் வீரனின் பார்வையை கவனித்தான். அந்த போர் வீரனின் உடல் முழுவதும் கருப்பு ஆடையில் மூடப்பட்டிருந்ததால் அவனது அடையாளத்தை அறிதல் கடினமாக இருந்தது. பின்னர் அந்த கருப்பு ஆடை அணிந்த போர் வீரன் அரண்மனை முன் நின்றிருந்த இருண்ட உருவத்தை மிகவும் கவனமாக பார்த்து விராகனுக்கு ஒரு சைகை காட்டினான். அதை பார்த்தவுடன் விராகன் அரண்மனை நோக்கி முன்னேறத் தொடங்கினான். இந்த காட்சியை அருகில் இருந்தவர்கள் கவனித்த போது அவர்களின் ஆச்சரியம் மேலும் அதிகரித்தது. அதை கவனித்துக் கொண்டிருந்த சமரன் மெதுவாக, "விராகன் முன்னாடி போறான். ஒருவேளை அவன் நமக்கு முன்னாடி அந்த அரண்மனைக்குள்ள நுழைஞ்சா அது நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடும்" என்றார். அவனது வார்த்தைகளை கேட்டதும் மூத்த அனந்தும் அமரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அதன் பிறகு அவர்கள் இருவரின் பார்வையும் ஜெயசமரனை நோக்கி திரும்பியது. ஆனால் அந்த நேரம் முழுவதும் ஜெயசமரன் அரண்மனைக்கு முன் நின்றிருந்த இருண்ட உருவத்தை மிகவும் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். பிறகு சில நொடிகள் கழித்து அவனது கண்கள் மின்னின. அதே நேரத்தில் அவனது முகத்தில் ஒரு விசித்திரமான புன்னகை தோன்றியது. அந்த புன்னகையுடன் அவன் அமரையும் மூத்த அனந்தையும் பார்த்து அமைதியாக, "நாம பெருசா கவலைப்பட தேவையில்லை. விராகனாலையும் அந்த உருவத்தை ஒன்றும் பண்ண முடியாது" என்றான். அத்தியாயம் 2008. ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்டதும் அங்கே இருந்தவர்கள் சற்றே ஆச்சரியப்பட்டனர். ஏனெனில் விராகனின் வலிமை அவர்களுக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. அதற்கு பிறகு ஜெயசமரன் தொடர்ந்து புன்னகைத்துக் கொண்டிருந்தான். மேலும் அவன் எதுவும் பேசவில்லை. மாறாக அவனது பார்வை மீண்டும் அந்த இருண்ட உருவத்தின் மீது நிலைத்திருந்தது. இதற்கிடையில் விராகன் அந்த அரண்மனையை நெருங்கிக் கொண்டிருந்தான். அதே நேரத்தில் அவனது உடலிலிருந்து அபரிமிதமான சக்தி வெளிப்பட்டது. அந்த சக்தியின் ஒளியால் வானமே பிரகாசித்தது போல தோன்றியது. பிறகு சில நொடிகளில் அவனது சக்திகள் அவன் கைகளில் ஒன்றிணைந்து 9 வண்ணங்களால் பிரகாசிக்கும் ஒரு மோதிரமாக மாறின. அந்த மோதிரத்தின் உள்ளே விசித்திரமான சக்திகள் அலைபாய்வதை உணர முடிந்தது. அதை உணர்ந்த பல சக்தி வாய்ந்த வீரர்களின் முகங்களில் கவலை தெரிந்தது. ஏனெனில் அந்த மோதிரத்தில் அவதாரத்தின் சக்தியின் தடயம் இருந்தது. அப்போது ஜெயசமரனும் அவனது கைகளில் உருவான அந்த சக்தி வாய்ந்த மோதிரத்தை பார்த்தபோது சிறிது ஆச்சரியப்பட்டான். ஆனால் விராகனின் முகத்தில் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை. அவன் அந்த மோதிரத்துடன் வேகமாக முன்னேறினான். அடுத்த கணத்தில் அவன் ஒளியாக மாறி நேராக அந்த கருப்பு உருவத்தை நோக்கி பாய்ந்தான். உருவத்தை நெருங்கியவுடன் அவன் அந்த 9 வண்ண மோதிரத்தின் சக்தியை பயன்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை தொடங்கினான். அப்போது விராகனின் தாக்குதல் மிகவும் வலிமையானதாக இருந்தது. அதன் தாக்கத்தில் சுற்றியிருந்த பரிமாணங்களே சிறிது விரிசல் ஏற்படும் போல தோன்றின. இருந்த போதிலும் அந்த கருப்பு உருவம் அசையாமல் நின்றது. ஆனால் 9 வண்ண மோதிரம் அதனை தாக்கிய அந்த நொடியில்
அந்த உருவம் திடீரென்று ஒரு அடி அளவு பின்வாங்கியது. அதே சமயம் அது தனது கருப்பு வாளை இறுக்கமாக பிடித்து அந்த மோதிரத்தை எதிர்த்து தாக்கியது. அப்போது அங்கிருந்த அனைவரின் பதட்டமான பார்வைகளும் அந்த காட்சியிலேயே நிலைத்திருந்தன. அதைத் தொடர்ந்து அந்த கருப்பு உருவம் தனது வாளை மீண்டும் அதன் உரையினுள் வைத்தபோது விராகன் திடீரென்று நடுங்கினான். பிறகு அடுத்த நொடியில் அவனது 9 வண்ண மோதிரம் முற்றிலும் சிதறி அழிந்தது. அப்போது அவனது மார்பில் ஒரு ஆழமான காயம் தோன்றியது. அதே நேரத்தில் வாயிலிருந்து இரத்தத்தை வாந்தி எடுத்தவாறே அவன் தரையில் சென்று விழுந்தான். உடனே விராகனின் கண்கள் அதிர்ச்சியில் பெரிதாக திறந்தன. அதோடு அவனது முகத்தில் இருந்த நம்பிக்கை முழுவதும் மறைந்து விட்டது. அதற்கு பதிலாக ஒரு விசித்திரமான பீதி தெரிந்தது. அந்த காட்சியை பார்த்த அனைவரின் முதுகுத்தண்டிலும் ஒரு குளிர்ந்த நடுக்கம் ஓடியது. மிகவும் சக்தி வாய்ந்த விராகன் ஒரே ஒரு தாக்குதலில் இவ்வளவு காயமடைவான் என்று யாரும் நினைத்து கூட பார்த்ததில்லை. அதே நேரத்தில் அமரும் மூத்த அனந்தும் அதே போல்தான் அதிர்ச்சி அடைந்தனர். ஏனெனில் அவர்கள் இருவரும் சேர்ந்து தாக்கினாலும் ஒரே அடியில் விராகனை இவ்வளவு காயப்படுத்த முடியாது என்பது அவர்களுக்கு தெரியும். அந்த அதிர்ச்சியின் நடுவில் அனைவரும் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கும் போது ஜெயசமரன் மெதுவாக பெருமூச்சு விட்டான். பின்னர் அவன் அமைதியான குரலில், இதை நம்புறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனா இந்த வானளிப்பான் சடலம் உண்மையிலேயே ரொம்ப சக்தி வாய்ந்ததுதான் என்றான். ஜெயசமரன் கூறிய வார்த்தைகளை கேட்டவுடன் மூத்த அனந்தும் அமரும் ஒரே கணம் குழப்பத்தில் மூழ்கினர். அவன் சொன்னதின் உண்மையான அர்த்தம் அவர்களுக்கு உடனே புரியவில்லை. அதிலிருந்து வானளிப்பான் சடலம் பற்றி அவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. அவர்களின் அந்த ஆச்சரியத்தை பார்த்த ஜெயசமரன் அதில் ஆச்சரியப்படவில்லை. ஏனெனில் வானளிப்பான் சடலம் என்பது அழிவின் மன்னனுக்கு மட்டுமே உரிய ஒன்று. அதற்குள் அசாதாரண சக்தி மற்றும் திறன்கள் இருந்தாலும் அத்தகைய சடலங்கள் எண்ணிக்கையில் மிக குறைவு. அவற்றில் பெரும்பாலானவை பண்டைய கால போர்களில் அழிந்து போயிருந்தன. ஜெயசமரனிடம் கூட அத்தகைய ஒரு சடலம் இருந்தது. ஆனால் அது இப்போது கடுமையாக காயமடைந்த நிலையில் இருந்தது. இருப்பினும் அதன் உண்மையான வலிமையை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். சரியான நிலையில் இருந்தால் ஒரு வானளிப்பான் சடலம் அவதார் நிலை வீரரையே எதிர்கொள்ளக்கூடியது என்பதை அவன் புரிந்திருந்தான். இப்போது அரண்மனைக்கு முன்னால் நின்றிருந்த அந்த வானளிப்பான் சடலமும் அதே அளவுக்கு வலிமையானதாக தோன்றியது. இதை நினைத்தபடி ஜெயசமரன் அமைதியாக, அதோட சிறப்பு என்னன்னா, அது ஒரு அவதார் நிலை அளவுக்கு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் 2 அவதார் நிலை வீரர்கள் கூட அதோட பாதுகாப்புக்கு எதிராக எதுவும் பண்ண முடியாது. அது அழிவின் மன்னனால உருவாக்கப்பட்ட ஒரு பொம்மை மாதிரி என்றான். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அருகில் நின்றிருந்த வீரர்களின் முகங்களில் ஒரு மாற்றம் தென்பட்டது. ஏனெனில் அவர்கள் அனைவரும் மிகவும் சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் என்றாலும் அவர்களில் யாரும் இன்னும் அவதார் நிலையை எட்டவில்லை. அதனால் அவர்களுக்கும் அந்த வானளிப்பான் சடலத்திற்கும் இடையிலான வலிமை வித்தியாசம் மிகப்பெரியதாக இருக்கும் என்பது தெளிவாக தெரிந்தது. மேலும் அந்த பரிமாணத்திற்குள் ஒரு அவதார் நிலை வீரன் நுழைவது கூட மிகவும் கடினம் என்ற நிலைமை இருந்தது. அந்த சிந்தனைகளின் நடுவில் வீரா சிறிது கவலையுடன் மெதுவாக, அப்படின்னா இப்ப நாம என்ன பண்றது? அரண்மனைக்குள்ள நுழையறதுக்கான முதல் அடி இதுதான். நாம இங்கேயே இப்படி சிக்கி இருந்தா அழிவின் மன்னனோட புதையலை எடுக்கிறத பத்தி யோசிக்கவே முடியாது போல என்றார். அதற்கு ஜெயசமரன் முகத்தில் லேசான புன்னகையுடன், அவசரப்பட வேண்டிய அவசியம் இல்ல, கொஞ்ச நேரம் காத்திருந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டதும் அங்கே இருந்தவர்கள் தங்களின் பதட்டத்தை மெதுவாக அடக்கினர். பிறகு உடனே எதையும் செய்யாமல் காத்திருப்பதே நல்லது என்று அவர்கள் முடிவு செய்தனர். இதற்கிடையில் தூரத்தில் நின்றிருந்த விராகன் வெளிரி போயிருந்தான். அதே நேரத்தில் அவனது மார்பில் ஏற்பட்ட காயத்திலிருந்து இரத்தம் மெதுவாக வழிந்து கொண்டிருந்தது. அவனை அந்த நிலையில் பார்த்த லத்தீனும் மற்றவர்களும் மிகவும் கலங்கினர். அதைத் தொடர்ந்து சில நொடிகள் கழித்து விராகன் தனக்கு பின்னால் நின்றிருந்த போர் வீரனை நோக்கி பார்வையை திருப்பினான். கருப்பு ஆடையில் இருந்த அந்த போர் வீரன் அந்த நேரத்தில் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தான். விராகன் இப்போது மிகவும் பலவீனமாக இருந்ததால் மற்றவர்கள் உடனே முன்னேற துணியவில்லை. இருந்தாலும் அந்த அமைதி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சில போர் வீரர்களின் பேராசை மெதுவாக அவர்களின் புத்திசாலித்தனத்தை மீறத் தொடங்கியது. அதன் காரணமாக அவர்கள் மெதுவாக முன்னேற ஆரம்பித்தனர். இதற்கிடையில் கமோரா பழங்குடியினத்தைச் சேர்ந்த நவ்ரு ஒரு வழியை தேடி ஆழமாக யோசித்துக் கொண்டிருந்தார். சில கணங்கள் சிந்தித்த பிறகு அவர் மற்ற பழங்குடியின பெரியவர்களை நோக்கி அமைதியாக, மூத்த அனந்த், விராகன், அமர், நண்பா சமரா, இந்த பிரச்சனையை நாம தனித்தனியா சமாளிக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நாம ஏன் ஒன்னா சேர்ந்து அந்த இருண்ட உடலை எதிர்கொள்ள கூடாது? இதுக்கு நீங்க எல்லாரும் என்ன சொல்றீங்க என்று கேட்டார். அவரது வார்த்தைகளை கேட்டு விராகன் ஒரு கணம் யோசித்தார். பின்னர் தனது பின்னால் நின்ற மனிதனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு நவ்ரீத்தின் கருத்தை ஒப்புக்கொண்டார். அதே நேரத்தில் மூத்த அனந்த் அமரை பார்த்தார். பின்னர் அவரது பார்வை மெதுவாக ஜெயசமரனை நோக்கி திரும்பியது.
ஏனெனில் அந்த இருண்ட உருவத்தை பற்றி உண்மையில் ஏதாவது அறிந்திருந்த ஒரே நபர் ஜெயசமரன் தான் என்பது தெளிவாக இருந்தது. அதனால் அவனது கருத்தை கேட்பதே சிறந்தது என்று அவர்கள் எண்ணினர். அந்த நேரத்தில் ஜெயசமரன் முகத்தில் லேசான புன்னகையுடன், நாம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தா கூட இந்த வானளிப்பான் சடலத்தை எதிர்கொள்ள முடியாது. ஆனா இந்த சடலத்தை நாம தோக்கடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம எல்லாரும் ஒன்னா தாக்குனா அது மூலமா அந்த அரண்மனைக்குள்ள நுழைய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். இந்த வானளிப்பான் சடலம் ஒரு நிறுத்தம் மட்டும்தான். அதுக்கப்புறம் அரண்மனைக்குள்ள நுழையிறது எளிதா தான் இருக்கும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்ட மூத்த அனந்தும் அமரும் சம்மதமாக தலையசைத்தனர். ஆனால் அதே நேரத்தில் மூத்த அனந்த் அமைதியாக, மத்தவங்களுக்கும் இதே நோக்கம்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா கிடைக்கிற ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி எல்லாரும் உள்ள போக பாக்குறாங்க. ஆனா இப்ப யார் அதுல வெற்றி பெறுவாங்கன்னு பாப்போம். விராகனும் நவ்ரித்தும் ரொம்ப புத்திசாலிங்க. அதனால அவனுங்க ஒருத்தன் பயன்படுத்திக்க முயற்சிப்பானுங்க என்றார். இதை சொன்ன பிறகு மூத்த அனந்த் மெதுவாக புன்னகைத்து அனைவரையும் பார்த்து, சரி, நவ்ரித் சொல்றதும் சரிதான்னு நாங்க நினைக்கிறோம் என்றார். இதை கேட்ட சுற்றியிருந்த மக்கள் மிக பெரியதும் சக்தி வாய்ந்ததுமான பழங்குடியினர்கள் ஒன்று சேரப் போவதை கண்டதும் அவர்களின் கண்கள் மெதுவாக பிரகாசித்தன. அதிலிருந்து அவர்களும் அழிவின் அரண்மனைக்குள் நுழைந்து அழிவின் மன்னனின் புதையலை பெற ஒரு வாய்ப்புக்காக காத்திருந்தனர் என்பது தெளிவாக தெரிந்தது. அந்த நேரத்தில் நவ்ரித் சிரித்தபடி தனது உடலில் இருந்த சக்தியை வெளிப்படுத்தி, அப்படின்னா நாம இனி எதுக்காக காத்திருக்கோம்? உடனே தாக்குவோம் என்றார். அவரது சக்தி வெளிப்பட்டதை கண்டவுடன் விராகன், மூத்த அனந்த் மற்றும் அமர் ஆகியோரும் மெதுவாக முன்னோக்கி வந்தனர். பிறகு அவர்கள் மூவரும் தங்கள் சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கினர். அந்த சக்திகளின் அழுத்தத்தால் சுற்றியிருந்த பகுதி சிறிது மங்கியது போல தோன்றியது. இதை கண்ட ஜெயசமரனும் மெதுவாக சிரித்தபடியே தனது சக்திகளை வெளிப்படுத்தினான். அவனது சக்திகள் மகாயோகியின் சக்திகளாக இருந்தாலும் அங்கிருந்த பல வீரர்களின் பார்வையில் அவை சாதாரணமாகவே தோன்றின. இருந்தாலும் ருத்வனையும் யாத்ராவையும் தோற்கடித்த அவனது திறனை யாராலும் மறுக்க முடியவில்லை. இவ்வாறு பல சக்தி வாய்ந்தவர்கள் ஒன்றாக முன்னேறிய போதும் அழிவின் அரண்மனைக்கு முன்னால் நின்றிருந்த அந்த உடல் அசைவின்றி அமைதியாகவே இருந்தது. அப்போது 4 மிக சக்தி வாய்ந்த இந்திரஜித்துகள் மற்றும் ஒரு மகா தெய்வீக தாந்திரிகர் உட்பட 5 வீரர்கள் வானளிப்பான் சடலத்தை நோக்கி வேகமாக முன்னேறினர். அதைத் தொடர்ந்து அவர்கள் 5 திசைகளிலிருந்தும் ஒரே நேரத்தில் தாக்குதலை தொடங்கினர். ஆனால் அந்த தாக்குதல்கள் வானளிப்பான் சடலத்தை தொட்டவுடன் அது ஒரு படி முன்னேறி தனது வாளை உயர்த்தியது. அப்போது அதன் வாள் பரிமாணத்தை வெட்டியது போல தோன்றியது. உடனே அந்த வாளிலிருந்து வெளிப்பட்ட ஒளி 5 திசைகளிலிருந்தும் வந்த தாக்குதல்களுடன் மோதியது. பிறகு அடுத்த நொடியில் அந்த ஆபத்தான தாக்குதல்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டன. ஆனால் இது நடக்கும் என்பது அங்கிருந்தவர்களுக்கு முன்பே தெரிந்திருந்தது. அதனால் விராகனும் மற்ற 4வரும் தங்கள் உண்மையான சக்திகளை வெளிப்படுத்தி மீண்டும் தாக்குதலை தொடங்கினர். இந்த முறை அவர்களின் தாக்குதல்கள் கருப்பு வாளுடன் கடுமையாக மோதின. அந்த மோதலின் தாக்கத்தால் வானளிப்பான் சடலம் ஒரு அடி பின்வாங்கியது. ஆனால் அதே நேரத்தில் அந்த மோதலின் அதிர்ச்சியால் 4 இந்திரஜித் வீரர்களும் திடுக்கிட்டு பின்வாங்கினர். அப்போது அவர்களின் கைகள் கூட நடுங்கின. இதற்கிடையில் ஜெயசமரனின் கண்களில் மின்னல் போன்ற ஒளி மின்னியது. உடனே அவன் வானத்தில் மின்னலால் உருவான ஒரு விசித்திரமான பாதையை உருவாக்க தொடங்கினான். அதைத் தொடர்ந்து அந்த பாதையை சுற்றி கருமேகங்கள் திரண்டு வந்தன. பிறகு சில நொடிகளில் சக்தி வாய்ந்த மின்னல் தாக்குதல்கள் வானளிப்பான் சடலத்தை நோக்கி மகை போல விழத் தொடங்கின. ஆனால் அதே சமயம் சடலத்தின் உடலிலிருந்து ஒரு கருப்பு ஒளி வெளிப்பட்டு அந்த மின்னல் தாக்குதல்களை ஒரே நொடியில் விழுங்கியது. இந்த காட்சியை பார்த்த ஜெயசமரன் அதில் ஆச்சரியப்படவில்லை. ஏனெனில் அவனிடமும் ஒரு வானளிப்பான் சடலம் இருந்தது. அத்தகைய சடலங்கள் தங்களின் அழிவு சக்தியை எவ்வளவு திறமையாக பயன்படுத்தும் என்பதையும் அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். அதே நேரத்தில் ஜெயசமரனின் தாக்குதல் பயனின்றி போனதும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி பல வீரர்கள் திடீரென முன்னேறினர். பிறகு அந்த 100கணக்கான போர் வீரர்கள் ஒரே நேரத்தில் வானளிப்பான் சடலத்தை தாக்க முயன்றனர். அந்த காட்சியை கண்டவுடன் சடலத்தின் கண்கள் விசித்திரமான கருப்பாக மாறின. அந்த கருப்பு ஒளியில் ஒரு பயங்கரமான பிரகாசம் தெரிந்தது. அதை பார்த்த ஜெயசமரனுக்கு கூட சிறிது பதட்டம் தோன்றியது. அதனால் அவன் உடனே தனது மந்திர பண்டைய மண்டபத்தை வெளியே கொண்டு வந்து எதிர்வரும் தாக்குதலுக்கு தயாரானான். அடுத்த கணத்தில் அந்த சடலத்தின் கண்கள் கருப்பு ஒளியில் பிரகாசித்தன. அதே நேரத்தில் அதன் கையில் இருந்த வாள் பின்னோக்கி இழுக்கப்பட்டு பரிமாணத்தை கிழித்தது போல ஒரு இயக்கம் ஏற்பட்டது. பிறகு உடனே அதிலிருந்து கருப்பு ஒளியின் பெருவெள்ளம் வெளியேறியது. அதைத் தொடர்ந்து அந்த கருப்பு ஒளி முன்வந்த 100கணக்கான வீரர்களுடன் மோதியவுடன் அவர்கள் அனைவரும் மிகுந்த வேகத்தில் பின்னால் தூக்கி வீசப்பட்டனர். அந்த ஒளியால் காயமடைந்தவர்கள் அவர்கள் மட்டுமல்ல, சடலத்தின் அருகே நின்றிருந்த மூத்த அனந்தும் மற்ற மூவரும் அந்த அதிர்ச்சியால் பறந்து சென்று கீழே விழுந்தனர். அப்போது அவர்களின் வாயிலிருந்து இரத்தம் வழிந்தது.
அதை பார்க்கும்போது அவர்கள் கடுமையாக காயமடைந்திருந்தது தெளிவாக தெரிந்தது. ஆனால் ஜெயசமரன் சரியான நேரத்தில் அவனது பண்டைய மண்டபத்தை வெளியே கொண்டு வந்திருந்தான். அதனால் கருப்பு ஒளி அவனை தாக்கவிருந்த அந்த நொடியில் பண்டைய மண்டபம் திடீரென மிகப்பெரிய அளவில் விரிந்தது. இருப்பினும் கருப்பு ஒளி அதனை தாக்கியவுடன் அந்த மண்டபம் பின்வாங்கி ஜெயசமரனை நோக்கி பறந்து வந்தது. அதிலிருந்து இந்த மோதல் அந்த பண்டைய மண்டபத்தை கணிசமாக பலவீனப்படுத்தி இருந்தது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அதே நேரத்தில் முந்தைய சக்தி வாய்ந்த தாக்குதலால் வானளிப்பான் சடலமும் பெரும் சக்தியை பயன்படுத்தி இருந்ததால் அதன் பிரகாசம் சற்றே மங்கியதை ஜெயசமரன் கவனித்தான். அந்த மாற்றத்தை உணர்ந்தவுடன் அவனது கண்கள் மீண்டும் பிரகாசித்தன. பிறகு உடனே அவன் முன்னேறி, உள்ள போக இதுதான் சரியான வாய்ப்பு என்றான். பின்னர் மின்னல் வேகத்தில் ஜெயசமரன் அந்த அழிவின் அரண்மனைக்குள் நுழைய முயன்றான். ஆனால் அவன் சடலத்தின் முன் காலடி எடுத்து வைத்த உடனே அந்த சடலம் திடீரென தனது வாளை உயர்த்தி ஜெயசமரனை தாக்கியது. அதே நேரத்தில் பரிமாணத்தில் மீண்டும் ஒரு விரிசல் தோன்றியது. அந்த விரிசலிலிருந்து மெதுவாக ஒரு கருப்பு ஒளி வெளிப்படத் தொடங்கியது. அந்த ஒளியை கண்டவுடன் ஜெயசமரனின் முதுகுத்தண்டில் ஒரு குளிர்ந்த நடுக்கம் ஓடியது. உடனே அவன் தனது கையை அசைத்து அவனுக்கு பின்னால் ஒரு கருப்பு உருவத்தை அழைத்தான். அந்த உருவம் முழுவதும் இருளால் ஆனது போல தோன்றியது. அதை உற்று பார்க்கும்போது உண்மையில் அது ஜெயசமரனின் வானளிப்பான் சடலம் என்று தெரிந்தது. அதே சமயம் விரிசலிலிருந்து வந்த கருப்பு ஒளி அந்த சடலத்தை நோக்கி மோத வருவது போல தோன்றியது. ஆனால் தாக்குவதற்கு முன்பே அது திசையை மாற்றியது. திசையை மாற்றிய அந்த ஒளி சடலத்தின் வலது கையிலிருந்து நேராக ஜெயசமரனை தாக்க முயன்றது. ஆனால் அந்த ஒளி திரும்பி வருவதற்குள் ஜெயசமரன் அந்த ஒரு நொடியை பயன்படுத்தி கொண்டான். உடனே அவன் முழு வேகத்தில் முன்னேறி நேராக அழிவின் அரண்மனையை நோக்கி சென்றான். இருப்பினும் அரண்மனைக்குள் நுழைவதை தடுக்க ஒரு இருண்ட நிழல் அசுர வேகத்தில் அவனை நோக்கி விரைந்து வருவதை அவன் உணர்ந்தான். அந்த நேரத்தில் அவனுக்கு பின்னால் பாதுகாப்பாக நிற்க வானளிப்பான் சடலமும் இல்லை. இருந்தாலும் அந்த தாக்குதலை பொருட்படுத்தாமல் தனது வேகத்தை மேலும் அதிகரித்து அவன் தொடர்ந்து முன்னேறினான். பிறகு சில நொடிகளில் தான் அரண்மனையின் படிக்கட்டுகளுக்கு முன் வந்துவிட்டதை அவன் உணர்ந்தான். அதனால் அவன் அடுத்த கணமே அந்த படிக்கட்டுகளில் குதித்தான். அதே நேரத்தில் அவனது காலில் ஒரு விசித்திரமான உணர்வு தோன்றியது. ஆனால் அதற்குள் அவன் படிக்கட்டுகளை ஏற்கனவே கடந்து விட்டான். அதை பார்த்ததும் அந்த கணத்தில் சுற்றிலும் ஒரு திடீர் அமைதி நிலவியது. அத்தியாயம் 2009. வானளிப்பான் சடலத்தின் வாள் ஜெயசமரனை தொடவிருந்தது. ஆனால் அது அங்கேயே நின்று விட்டது. அவனை தாக்குவதற்கு பதிலாக அந்த சடலம் அமைதியாக நின்று தனது வாளை எடுத்துக்கொண்டு திரும்பிச் சென்றது. இதை கண்ட சமரனும் மற்றவர்களும் ஆழ்ந்த நிம்மதி பெருமூச்சு விட்டனர். ஏனெனில் ஜெயசமரன் சரியான நேரத்தில் அந்த படிக்கட்டுகளை தாண்டவில்லை என்றால் அந்த வாள் அவனை இரண்டாக வெட்டி இருக்கும். அதை பார்க்கும்போது முதல் கட்டத்தை அவன் வெற்றிகரமாக கடந்து விட்டான் என்பது அனைவருக்கும் தெளிவானது. அப்போது அமரும் மூத்த அனந்தும் மெதுவாக சிரித்தனர். ஆனால் விராகன் மட்டும் கோபமாக ஜெயசமரனை நோக்கி பார்த்தான். இதற்கிடையில் ஜெயசமரன் ஆழ்ந்த மூச்சை இழுத்து ஒரு சிறிய புன்னகையுடன் அனைவரையும் பார்த்து, இந்த அரண்மனைக்குள்ள நுழையிற முதல் ஆள் நானாதான் இருப்பேன்னு நினைக்கிறேன் என்றான். ஆனால் அவன் மீண்டும் முன்னேற போகும் அந்த நொடியில் தனித்துவமான பறவை பிரிவிலிருந்து ஒரு நிழல் திடீரென முன்னோக்கி பாய்ந்தது. அப்போது அதன் வேகம் அளவிட முடியாத அளவிற்கு அதிகமாக இருந்தது. உண்மையில் அங்கிருந்த யாராலும் அந்த அசைவை கணிக்க முடியவில்லை. பிறகு அந்த நிழல் பரிமாணங்களையே கிழித்து கொண்டு நேராக வானளிப்பான் சடலத்தின் முன் சென்று நின்றது. அதை பார்க்கும்போது அந்த நிழல் கருப்பு போர்வையில் மூடப்பட்டிருந்த ஒரு மர்மமான போர் வீரனுடையது என்பது தெரிந்தது. அவனது கட்டளைப்படி மூத்த விராகன் கூட எதையும் செய்ய தயாராக இருந்தான். அந்த நிழலை கண்டவுடன் அந்த மர்மமான போர் வீரனின் உண்மையான அடையாளம் வெளிப்பட போகிறது என்பதை அனைவரும் உணர்ந்தனர். இந்த திடீர் நிகழ்வு அங்கிருந்த அனைவரையும் அதிர்ச்சி அடைய செய்தது. உண்மையில் ஜெயசமரன், மூத்த அனந்த் மற்றும் மற்றவர்களின் முகங்களில் நிறமே மாறியது. ஏனெனில் அந்த மர்மமான போர் வீரன் நம்ப முடியாத அளவிற்கு வேகமாக இருந்தான். பிறகு அவன் வானளிப்பான் சடலத்தை தாண்டி செல்ல போகும் அந்த நொடியில் திடீரென அந்த சடலத்தின் உடலிலிருந்து ஒரு கருப்பு ஒளி வெடித்தது போல வெளிப்பட்டது. அந்த கருப்பு ஒளிக்குள் அழிவு சக்திகளை தாங்கிய அதன் வாள் உயிர் பெற்றது போல நகர்ந்து நேராக அந்த மர்மமான போர் வீரனை நோக்கி தாக்க தொடங்கியது. அதைத் தொடர்ந்து அந்த வானளிப்பான் சடலத்தின் தாக்குதல் அவனை நோக்கி வேகமாக வந்தது. அந்த நேரத்தில் அவனது மேலிருந்த போர்வை மற்றும் உடைகள் ஒரு நொடியில் கிழிந்தன. அதன் பின்னர் அந்த போர் வீரனின் உண்மையான அடையாளம் வெளிப்பட்டது. அங்கிருந்த அனைவரும் கண்களில் பிரகாசமான ஒளியுடன் நின்ற ஒரு இளம் வீரனை பார்த்தனர். ஆனால் அவன் முகத்தில் எந்த உணர்ச்சியும் தெரியவில்லை. அதற்கு பதிலாக அவன் கைகளிலிருந்து 9 வண்ணங்களால் ஆன ஒளி மெதுவாக வெளிப்பட்டு வானளிப்பான் சடலத்தின் தாக்குதலை எதிர்த்து நின்றது. அந்த தாக்குதலை தடுக்கும் போது அவன் கைகள் சிறிது நடுங்கின.
இருந்தாலும் இறுதியில் அவன் அதை வெற்றிகரமாக தடுத்தான். அதே நேரத்தில் தனித்துவமான பறவை பிரிவைச் சேர்ந்தவர்கள் அவனை பார்த்தவுடனே அவர்களின் முகங்களில் ஆச்சரியம் நிரம்பியது. அப்போது அவர்களில் ஒருவன் திகைப்புடன், இந்த சக்திகள் நம்ம மூத்தவருக்கு சொந்தமானது என்று சொல்ல, அந்த வார்த்தைகள் ஜெயசமரன் உட்பட அங்கிருந்த மற்றவர்களின் காதுகளையும் எட்டின. உடனே ஜெயசமரனின் முகம் மாறியது. பிறகு அவன் ஆச்சரியத்துடன், மூத்தவரா? ஆனா இவ்வளவு சின்ன வயசுல எப்படி? இங்க கண்டிப்பா ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குது என்றான். மறுபுறம் அந்த இளைஞன் வானளிப்பான் சடலத்தின் தாக்குதலை தடுத்து நின்றபடி சிறிது புன்னகையுடன் அனைவரின் ஆச்சரியமான முகங்களையும் பார்த்தான். அதன் பின்னர் மெதுவாக தனது கைகளை அசைக்க தொடங்கினான். உடனே அவனது உடல் பிரகாசிக்க தொடங்கியது. பிறகு சில நொடிகளுக்குள் அந்த இளம் வீரன் முழுவதுமாக ஒரு மூத்த மனிதனாக மாறிவிட்டதை அனைவரும் தெளிவாக கண்டனர். அந்த காட்சியை பார்த்த அமர் அதிர்ச்சி அடைந்த குரலில், இவர் தனித்துவமான பறவை பிரிவோட மூத்தவர் ஜாஃபர். அப்படின்னா அவர் இங்க ரகசியமா வந்தாரா என்று கேட்டா. இதற்கிடையில் நவ்ரத் ஆச்சரியத்துடன், இது உண்மையிலேயே ரொம்ப விசித்திரமா இருக்குது. இந்த அவதார் நிலை மூத்தவர் இந்த பரிமாணத்துக்குள்ள எப்படி வந்தாரு? அவதார் நிலை வீரர்கள் இங்க வர தடை விதிக்கப்பட்டிருக்குதே என்றார். அந்த மனிதன் அவதார் நிலையில் இருப்பதை பற்றி கேட்டதும் ஜெயசமரனின் முகத்தில் பதட்டம் தெரிந்தது. பின்னர் அந்த முதியவர் மெதுவாக சிரித்தபடியே அனைவரையும் பார்த்து, ஆமா, அது உண்மைதான். எந்த ஒரு அவதார் நிலை வீரரும் இந்த பரிமாணத்துக்குள்ள நுழைய முடியாது. ஆனா அவதார் நிலை வீரர்கள் அவங்களோட சக்திகளை அடக்கி இந்திரஜித் ஆயிட்டா அவங்க இங்க வர்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கு உதாரணம் உங்க எல்லார் முன்னாடியும் இருக்குது என்றார். இதை கேட்ட மூத்த ஆனந்த் சிறிது அசௌகரியத்துடன், ஒருத்தர் அவங்க சக்திகளை அடக்கிறது மூலம் இந்திரஜித் ஆகலாமா? அப்படியே அவங்களால சக்திகளை அடக்க முடிஞ்சாலும் ஒரு அவதாரத்தோட உடம்புக்குள்ள மறைஞ்சிருக்கிற அந்த மகத்தான சக்திகளை இந்த பரிமாணம் உணராம ஒருத்தர் எப்படி தப்பிக்க முடியும் என்று கேட்டார். அந்த கேள்விக்கு ஜாஃபர் அமைதியாக புன்னகைத்து மிகவும் தெளிவாக, எங்க பிரிவு கிட்ட ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு புதையல் இருக்குது. அதோட உதவியால நான் என்னோட உடம்பை இந்திரஜித்தா மாத்திக்க முடியும் என்றார். இதை கேட்ட அமர் தனது குரலில் கோபத்துடன், உங்க தனித்துவமான பறவை பிரிவு உண்மையிலேயே ரொம்ப மோசடியான பிரிவு. மத்த எல்லா பிரிவுகளோட அவதாரங்களும் விதிகளை மதிச்சு இந்த இடத்துக்கு வரல. ஆனா உங்கள மாதிரி ஒரு வெக்கங்கட்ட மூத்தவர் விதிகளை மீறி இங்க வந்திருக்கீங்க. போட்டி போட உங்களுக்கு அவ்வளவு ஆசை இருந்தா உங்களுக்கு சமமானவங்களோட போய் போட்டி போடுங்க. ஆமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அழிவின் மன்னனோட அரண்மனையால உங்களோட உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா என்று கேட்டார். அமரின் கோபத்தை பார்த்தபோதும் ஜாஃபர் முகத்தில் புன்னகையை மாற்றவில்லை. அவர் மெதுவாக சிரித்தபடியே, உங்க பிரிவோட அவதாரங்கள் என்ன மாதிரி புத்திசாலித்தனமா இல்லாதது என்னோட தப்பா? ஆனா எப்படி இருந்தாலும் ஒரு அவதார் நிலை சக்திகளை மறைக்கக்கூடிய எந்த ஒரு புதையலும் உங்க பிரிவுல இல்ல. அப்புறம் அழிவின் மன்னனோட புதையலை எடுக்கிறத பத்தி பேசுனா அதை என்னால எடுக்க முடியுமா முடியாதான்னு காலம் தான் சொல்லும் என்றார். இதற்கிடையில் மூத்த ஆனந்த் ஜாஃபரை பார்த்து, மூத்த ஜாஃபர், உன்னோட சக்திகள் இப்போதைக்கு அடக்கப்பட்டு ஒரு இந்திரஜித் நிலையில மட்டும்தான் இருக்குது. அதனால நீ எங்களை விட ரொம்ப சக்தி வாய்ந்தவன்னு நினைச்சுக்காத. அதே மாதிரி இந்த நிலைமையில உன்னால அந்த அரண்மனை படிக்கட்டுகளை அடையிறது சாத்தியம் இல்ல என்றார். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜாஃபர் மீண்டும் புன்னகைத்து தனது கைகளை அசைக்க தொடங்கினார். பின்னர் அவர் மகிழ்ச்சியுடன், இப்போ நான் யாருன்னு உங்க எல்லாருக்கும் காமிக்கிறேன் என்றார். இதை சொல்லிவிட்டு அவர் கைகளை அசைத்தவுடன் அவரது உடலிலிருந்து பிரகாசமான ஒளிகள் வெளிப்பட்டன. அதே நேரத்தில் அவரது உடல் மெதுவாக பெரிதாக தொடங்கியது. அப்போது அங்கிருந்த அனைவரும் அதை கவனமாக பார்த்து கொண்டிருந்தனர். இறுதியில் அவரது உடலிலிருந்து வெளிவந்த அந்த ஒளிகள் தனித்தனியாக உருவம் பெற்று மேலும் 3 ஜாஃபர்களாக மாறின. இதனால் அந்த இடத்தில் மொத்தம் 4 ஜாஃபர்கள் நின்றனர். அவர்களில் 3 ஒளியால் உருவாக்கப்பட்டவர்கள். இருந்தாலும் அவர்கள் மிகுந்த சக்தியுடன் தோன்றினர். அவர்களின் சக்திகள் ஒன்றுக்கொன்று சமமாக இருப்பதை பார்த்த அனைவரும் ஆச்சரியத்தில் மூழ்கினர். பின்னர் அமர் முகத்தில் கவலையுடன் அந்த காட்சியை பார்த்தபடியே மெதுவாக, இதுதான் தனித்துவமான பறவை பிரிவோட சிறப்பு நுட்பமா என்று கேட்டார். அதே நேரத்தில் அந்த சிறப்பு நுட்பத்தை பயன்படுத்திய பிறகு ஜாஃபரின் முழு உடலும் மெதுவாக ஒளிரத் தொடங்கியது. அதன் பின் சில நொடிகளில் 4 ஜாஃபர்கள் ஒரே நேரத்தில் தங்கள் நிலைகளை வேகமாக மாற்றிக்கொண்டனர். அந்த 4வரையும் பார்த்தபோது அவர்களில் யார் உண்மையான ஜாஃபர் என்பதை கண்டறிவது மிகவும் கடினமாகிவிட்டது. பிறகு எந்த எச்சரிக்கையும் இல்லாமல்
அந்த 4 உருவங்களும் அழிவின் அரண்மனையை நோக்கி ஒரே நேரத்தில் வேகமாக நகரத் தொடங்கின. இதற்கிடையில் அமைதியாக இருந்த வானளிப்பான் சடலத்தின் கண்களில் திடீரென்று கருப்பு ஒளி பிரகாசிக்க தொடங்கியது. அந்த ஒளி உடனே வெளியேறி 4 ஜாஃபர்களையும் நோக்கி பாய்ந்தது. பிறகு அடுத்த சில நொடிகளில் அந்த கருப்பு ஒளி நால்வரில் கடைசியாக இருந்த ஜாஃபரை தாக்கியது. அதனால் உடனே அந்த உருவம் அழிந்தது. அதன் பின்னர் வானளிப்பான் சடலம் மீதமுள்ளவர்களை நோக்கியும் தாக்குதலை தொடர்ந்தது. மேலும் சில நொடிகளில் மற்றொரு ஜாஃபரும் அழிக்கப்பட்டான். இதனால் 2 ஜாஃபர்கள் மட்டுமே எஞ்சியிருந்தனர். இந்த காட்சியை பார்த்தபோது வானளிப்பான் சடலத்தின் திறமை ஜாஃபரின் எதிர்பார்ப்புகளை மீறி இருப்பது தெளிவாக தெரிந்தது. பிறகு சில கணங்கள் கழித்து சடலத்தின் மற்றொரு தாக்குதல் 3வது ஜாஃபரையும் அழித்தது. இதனால் உண்மையான ஜாஃபர் ஒருவன் மட்டுமே மீதமுள்ளதாக அனைவருக்கும் புரிந்தது. அதே சமயம் அழிவின் அரண்மனையின் படிக்கட்டுகளிலிருந்து அவர் இன்னும் 10 அடி தூரத்தில் இருந்தார். இந்த உணர்வு ஜாஃபரின் முகத்தில் சிறிது பதட்டத்தை ஏற்படுத்தியது. இருந்தாலும் அவர் தன்னை நிறுத்த மறுத்தார். உடனே தனது வேகத்தை அதிகரித்து படிக்கட்டுகளுக்கு அருகில் வந்தார். ஆனால் அவர் தனது இறுதி அடியை எடுத்து வைத்து படிக்கட்டுகளை அடையப் போகும் அந்த சரியான தருணத்தில் படிக்கட்டுகளுக்கு அப்பால் இருந்த இடம் திடீரென்று மங்கலாக மாறியது. பிறகு அடுத்த கணத்தில் ஜாஃபர் ஒரு கருப்பு வாளால் தாக்கப்பட்டார். இந்த காட்சியை பார்த்த தனித்துவமான பறவை பிரிவின் வீரர்களின் முகங்களில் உடனே பீதி தெரிந்தது. அவர்களுடைய பிரிவின் மிகப்பெரிய மூத்தவர் கூட இந்த வானளிப்பான் சடலத்திடம் தோற்று போகிறாரா என்று யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதே நேரத்தில் அந்த வாள் வேகமாக முன்னேறி ஜாஃபரின் உடலை துளைத்தது. அந்த காட்சியை பார்த்த பலரும் மூத்த ஜாஃபர் போன்ற ஒரு சக்தி வாய்ந்த உயிரினத்தையும் சடலம் அழித்து விட்டதாக நினைத்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தது தவறாகி போனது. ஏனெனில் வாள் ஜாஃபரின் உடலை துளைத்த போதிலும் அவரது உடலில் இருந்து ஒரு துளி ரத்தம் கூட வெளியே வரவில்லை. அதற்கு பதிலாக அந்த சரியான நேரத்தில் அவரது உடலிலிருந்து ஒரு ஒளி வெளிப்பட்டு அது மெதுவாக மற்றொரு ஜாஃபரின் உருவமாக மாறியது. அந்த புதிய உருவம் ஒரு கணம் கூட இழக்காமல் முன்னேறி நேராக படிக்கட்டுகளை அடைந்தது. இந்த திடீர் மாற்றம் சுற்றியிருந்த அனைவரிடமும் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியது. அதோடு பலரின் முகங்களில் ஆச்சரியம் தெளிவாக தெரிந்தது. உண்மையில் மூத்த ஜாஃபர் தனித்துவமான பறவை பிரிவின் உச்ச மூத்தவராக இருப்பதற்கு ஏன் தகுதியானவர் என்பதை அந்த தருணமே நிரூபித்தது. ஏனெனில் அவர் தனது சக்திகளை அடக்கி வைத்திருந்தாலும் அவரது நுட்பங்கள் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு புத்திசாலித்தனமாக இருந்தன. இதை அனைவரும் ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்த போது ஜாஃபர் படிக்கட்டுகளின் உச்சியை அடைந்து மெதுவாக சிரித்தார். ஆனால் அந்த நேரத்தில் ஜெயசமரன் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனித்தான். அப்போது ஜாஃபரின் கைகளிலிருந்து தொடர்ந்து ரத்தம் பாய்ந்து கொண்டிருந்தது. அதை பார்க்கும்போது ஜாஃபர் படிக்கட்டுகளை அடைந்திருந்தாலும் வானளிப்பான் சடலம் அவரை காயப்படுத்தி இருந்தது தெளிவாக தெரிந்தது. இதை உணர்ந்ததும் ஜெயசமரன் தூரத்தில் நின்றிருந்த தனது வானளிப்பான் சடலத்தை மீண்டும் தன்னிடம் அழைத்தான். அதைத் தொடர்ந்து அழிவின் அரண்மனையிலிருந்து வெளியில் வந்த அந்த சடலத்தை அவன் கவனமாக பார்த்து கொண்டிருந்தான். ஏனெனில் அது அவன் எதிர்பார்த்ததை விட மிக சக்தி வாய்ந்ததாக மாறியிருந்தது. இப்போது திடீரென்று ஜெயசமரனின் காதுகளில் திவான், இந்த வானளிப்பான் சடலம் உண்மையிலேயே ரொம்ப பாராட்டத்தக்கதுதான். அழிவின் மண்ணை இந்த மாதிரி பல சடலங்களை உருவாக்கி இருந்தாலும் அந்த வானளிப்பான் சடலங்களால அவதார் நிலையில உள்ள ஒரு போர் வீரனை இவ்வளவு திறம்பட தாக்க முடியல. ஆனா இந்த சடலம் ஏன் மத்ததுல இருந்து இவ்வளவு வித்தியாசமா இருக்குது? அதுக்கான பதில் என்னன்னு எனக்கே தெரியல என்றார். திவான் இவ்வாறு பேசிக் கொண்டிருந்த போது மூத்த ஜாஃபர் தனது பார்வையை ஜெயசமரன் மீது நிலைநிறுத்தி மெதுவாக அவனை நோக்கி நகரத் தொடங்கினார். அப்போது அவரது முகத்தில் சிறிது எரிச்சலான வெளிப்பாடு தெரிந்தது. பின்னர் அவர், அப்படின்னா நீதான் அந்த சமரன் ஜெயந்தனா என்று கேட்டார். அந்த நேரத்தில் ஜெயசமரன் தனது மகத்தான உள்சக்திகளை மெதுவாக வெளிப்படுத்த தொடங்கினார். அது எந்த நேரத்திலும் ஜாஃபரை தாக்க தயாராக இருப்பது போல தெரிந்தது. ஜாஃபர் ஒரு அவதார் நிலை வீரராக இருந்தாலும் இந்த பரிமாணத்தில் அவரது சக்திகள் இந்திரஜித்தின் அளவிற்கு அடக்கப்பட்டிருந்தன. அதனால் ஜெயசமரன் அவரை பற்றி சிறிதும் பயப்படவில்லை. அப்போது ஜாஃபர் நெருங்கி வருவதை கவனித்த ஜெயசமரன் தனது கை முஷ்டிகளை இறுக்கி மின்னல் மன்னனின் மந்திர கோலை வெளியே எடுத்தார். பின்னர் அமைதியான குரலில், இங்க பாருங்க ஜாஃபர், நீங்க இந்த பாறை படிக்கட்டுகள்ல ரொம்ப சிரமப்பட்டு மேலே ஏறி வந்திருக்கீங்க. இங்கிருந்து நீங்க தற்செயலா கீழே விழுந்தாலும் மறுபடியும் இந்த படிக்கட்டுகள்ல ஏற முடியாது. அதனால ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி நல்லா யோசிச்சு பார்த்துக்கோங்க என்றார். இதை கேட்ட ஜாஃபர் சத்தமாக சிரித்துக் கொண்டே, நேத்து பிறந்த பையன் என்ன மிரட்டுறான் என்றார். ஆனால் ஜெயசமரன் அவரது கண்களை அமைதியாக பார்த்து கொண்டே இருந்தார். அந்த நேரத்தில் அமர் திடீரென்று, மூத்த ஜாஃபர், சமரன் எங்க நாகப்பிரிவோட மூத்தவர். அதனால அவங்கிட்ட இருந்து விலகியே இருந்துக்கோங்க. இல்லனா கீழே இருக்கிற உங்களோட மத்த தோழர்கள்ல ஒருத்தன் கூட இங்கிருந்து உயிரோட போக மாட்டாங்க என்றார்.
இதை சொல்லும் போதே அமரின் முகத்தில் கொடிய நோக்கம் தெளிவாக தெரிந்தது. அதிலிருந்து ஜாஃபரை பற்றி அவனுக்கு எந்த பயமும் இல்லை என்பதும் புரிந்தது. அதற்கிடையில் ஜாஃபரின் கண்கள் விசித்திரமாக ஒளிரத் தொடங்கின. பிறகு சில நொடிகள் கழித்து அவர் மெதுவாக சிரித்துக் கொண்டே, இப்போ நாகப்பிரிவும் ஹீமவாகினியும் இவனுக்கு ஆதரவா இருக்கீங்க. அதனால நான் இப்போதைக்கு இவனை விட்டு வைக்கிறேன் என்றார். அந்த நேரத்தில் ஜெயசமரனும் ஜாஃபரும் ஒருவரை ஒருவர் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தனர். அதே வேளையில் நவ்ரித் திடீரென தனது இடத்திலிருந்து மறைந்து அழிவின் அரண்மனையை நோக்கி வேகமாக நகரத் தொடங்கினார். இதை கண்டதும் வானளிப்பான் சடலமும் அவரை நோக்கி நகர்ந்தது. உடனே நவ்ரித் தனது கைகளால் ஒரு முத்திரையை உருவாக்க தொடங்கினார். பிறகு அதைத் தொடர்ந்து பல வலிமையான தாக்குதல்களை வெளிப்படுத்தி அந்த சடலத்தை தள்ள முயன்றார். ஆனால் சடலத்தின் கண்களில் இருந்து வெளிப்பட்ட கருப்பு ஒளி அவரை முன்னோக்கி நகர விடாமல் தடுத்தது. அந்த நேரத்தில் நவ்ரித்தின் முகம் மெதுவாக நிறம் மாறியது. ஏனெனில் அந்த சடலத்திற்கு எதிராக அவர் தனது எல்லா சக்திகளையும் வெளிப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டது. அடுத்த கணத்தில் அவர் தனது மற்றொரு கையை முன்னோக்கி சுட்டி காட்டி, ரித்திகா, இது உன்னோட வாய்ப்பு என்றார். அந்த வார்த்தைகள் கேட்டவுடன் கமோரா பிரிவைச் சேர்ந்த வெள்ளி முடி கொண்ட ஒரு பெண் திடீரென தோன்றி நவ்ரித்தின் அருகில் வந்து நின்றாள். அப்போது நவ்ரித்தின் பலவீனமான நிலையை பார்த்தவுடன் அவளது முகத்தில் பயம் தெரிந்தது. அதற்கிடையில் நவ்ரித் தாழ்ந்த குரலில் வேகமாக, சீக்கிரம் அந்த அரண்மனைக்குள்ள போ ரித்திகா. அழிவின் மன்னனோட உனக்கு ஒரு சிறப்பு உறவு இருக்குது. அதனால அவனோட புதையலை எடுக்கிறது உனக்கு அவ்வளவு கடினமா இருக்காது என்றார். அத்தியாயம் 2010. ரித்திகா ஏதோ பதில் சொல்ல போகும் முன் நவ்ரித் கோபமாக அவளை படிக்கட்டுகளை நோக்கிச் செல்ல சைகை செய்தார். அதன் பிறகு அவர் மீதமிருந்த சக்திகளை ஒன்றாக சேர்த்து வானளிப்பான் சடலத்தை மீண்டும் தாக்கத் தொடங்கினார். இதனால் ரித்திகா கட்டாயமாக படிக்கட்டுகளை நோக்கி நகர்ந்து சில நொடிகளில் அவற்றை அடைந்தாள். அப்போது திடீரென ஒரு வலி மிகுந்த அலறல் கேட்டது. அதே நேரத்தில் நவ்ரித் தூரமாக பறந்து செல்வதும் அவளது கண்களில் பட்டது. மேலும் வானளிப்பான் சடலத்தின் வாளால் நவ்ரித்தின் ஒரு கை துண்டிக்கப்பட்டு அரண்மனையிலிருந்து சிறிது தூரத்தில் தரையில் விழுந்தது. அந்த காட்சியை பார்த்த அனைவரும் நவ்ரித் கடுமையாக காயமடைந்ததை உடனே புரிந்து கொண்டனர். இதை கண்ட ரித்திகாவின் கண்களில் கண்ணீர் திரண்டது. ஏனெனில் அவளை படிக்கட்டுகளுக்கு அனுப்ப நவ்ரித் அவரது ஒரு கையையே விலையாக கொடுத்திருந்தார். அந்த நேரத்தில் வானளிப்பான் சடலம் மிகுந்த சக்தி கொண்டதோடு மிகவும் கொடூரமானது என்பதையும் அனைவரும் தெளிவாக உணர்ந்தனர். இதனால் மூத்த ஆனந்த் சத்தமாக, சமரா, அந்த அழிவின் அரண்மனைக்குள்ளே எங்க யாராலையும் நுழைய முடியாது போல. அதனால இனி எல்லாத்தையும் நீதான் பாத்துக்கணும் நண்பா என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் ஜெயசமரன் அமைதியாக தலையசைத்து தன் அருகில் நின்ற 2 வீரர்களை ஒரு கணம் பார்த்தார். பின்னர் ஆழ்ந்த மூச்சை எடுத்து அழிவின் அரண்மனையின் கதவை திறக்கத் தொடங்கினார். அந்த பெரிய கதவு மெதுவாக திறந்தவுடன் உள்ளிருந்து ஒரு பண்டைய நறுமணம் வெளியேறியது. அது அந்த இடம் பல நூற்றாண்டுகளாக மூடப்பட்டிருந்ததை உணர்த்தியது. ஆனால் கதவின் மறுபுறம் யாரையும் அச்சப்படுத்தும் அளவுக்கு ஆழமான இருள் மட்டுமே காணப்பட்டது. இதற்கிடையில் அந்த கதவு திறந்திருப்பதை தூரத்தில் நின்ற பல வீரர்கள் கவனித்தனர். உடனே அவர்களின் கண்களில் பேராசை ஒளிர்ந்தது. இருந்தாலும் வானளிப்பான் சடலம் அங்கே நிற்கும் வரை யாரும் அருகில் செல்ல துணியவில்லை. அதோடு ரித்திகாவை உள்ளே அனுப்புவதற்காக நவ்ரித் கொடுத்த விலையை வேறு யாரும் கொடுக்க தயாராக இல்லை. உண்மையில் நவ்ரித்தின் கை மீண்டும் வளரக்கூடியதே, ஆனால் அதற்கு நீண்ட காலம் தேவைப்படும். அந்த நேரத்தில் ஜெயசமரன் கதவின் மறுபுறம் இருந்த இருளுக்குள் மெதுவாக மறைந்தான். அவன் உள்ளே சென்றதை பார்த்ததும் ஜாஃபரும் ரித்திகாவும் அவனை பின்தொடர்ந்து அரண்மனைக்குள் நுழைந்தனர். அவர்கள் மூவரும் உள்ளே சென்ற உடனே அந்த பிரம்மாண்டமான பண்டைய கதவு தானாகவே சாத்தப்பட்டது. அவர்கள் உள்ளே மறைந்ததை பார்த்த பின் மூத்த ஆனந்த் மெதுவாக புன்னகைத்து, இனி நம்மால காத்திருக்க மட்டும்தான் முடியும். எல்லாத்துக்கும் மேல குட்டி சமரங்கிட்ட தான் பண்டைய அழிவு குறியீடு இருக்குது. அதனால அவனால மட்டும்தான் அழிவின் மன்னனோட புதையலை எடுக்க முடியும் என்றார். இதை கேட்டதும் அருகில் நின்ற அமருக்கு அங்கேயே அமர வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. பிறகு அவன் ஆழமாக ஒரு பெருமூச்சு விட்டுக்கொண்டு மெதுவாக அமர்ந்தான். அதே நேரத்தில் அவன் சிறிது புன்னகையுடன், உன்னோட அதிர்ஷ்டம் உண்மையிலேயே ரொம்ப அற்புதமானது நண்பா என்றான். அவன் அமர்ந்திருப்பதை பார்த்ததும் சுற்றியிருந்த மற்றவர்களும் மெதுவாக அமரத் தொடங்கினர். அதைத் தொடர்ந்து காலம் மெதுவாக நகர்ந்து அந்த இடத்தில் படிப்படியாக ஒரு அமைதி நிலவத் தொடங்கியது. ஆனால் அந்த அமைதியின் நடுவில் தூரத்தில் ஒரு விசித்திரமான கருப்பு சக்தி மெதுவாக தோன்றத் தொடங்கியது. ஆரம்பத்தில் அது மிகச் சிறியதாக இருந்தாலும் காலப்போக்கில் அது மெதுவாக வளர்ந்து கொண்டிருந்தது. அந்த கருப்பு சக்தியின் தோற்றம் மிகவும் மர்மமானதாக இருந்தது. அதை கவனித்த மூத்த அனந்தின் முகத்தில் ஒரு கவலையான வெளிப்பாடு தோன்றியது. அவர் உடனே அந்த திசையை கவனமாக பார்த்தார். ஆனால் ஆச்சரியமாக
அவர் பார்வை அங்கு விழுந்தவுடனே அந்த மர்மமான கருப்பு சக்தி திடீரென மறைந்தது. பின்னர் ஒரு கணம் அவர் அதை பற்றி யோசித்தார். ஒருவேளை தன்னிடம் ஏதோ தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கலாம் என்று நினைத்தார். அந்த எண்ணத்துடன் மூத்த ஆனந்த் மெதுவாக தலையசைத்து கண்களை மூடிக்கொண்டார். அதே நேரத்தில் மறுபக்கத்தில் இருந்த பண்டைய கதவுக்குள் நுழைந்த ஜெயசமரன் இருளால் சூழப்பட்ட அந்த இடத்தில் மெதுவாக முன்னேறி கொண்டிருந்தார். அந்த இருள் மிகவும் ஆழமாக இருந்ததால் அவனால் எதையும் தெளிவாக காண முடியவில்லை. இதனால் அவன் மனதிற்குள், ஏன் இங்க இருக்கிற எதையும் என்னால பார்க்க முடியல என்று கேட்டார். அந்த கேள்வி அவனை கொஞ்சம் சிந்திக்க வைத்தது. பிறகு அவன் மிகுந்த எச்சரிக்கையுடன் மேலும் சில அடிகள் முன்னேறினான். அந்த நேரத்தில் அவனுக்கு பின்னால் இருந்து 2 பேரின் மூச்சு திணறல் போன்ற ஒலிகள் மெதுவாக கேட்டன. அரண்மனைக்குள் எந்த வெளிச்சமும் இல்லை. அதனால் அந்த இருள் ஜெயசமரனை ஆழ்ந்த சிந்தனையில் ஆழ்த்தியது. சில நொடிகள் கழித்து அவன் தனது உள் சக்திகளை வெளிப்படுத்தி சுற்றுப்புறத்தை உணர முயன்றான். ஆனால் அந்த சக்திகள் வெளிப்பட்ட உடனே தனது உடல் மெதுவாக மறைந்து வருவதை அவன் கவனித்தான். அந்த காட்சி அவனை ஒரு நொடி திடுக்கிட வைத்தது. ஏனெனில் இருள் தன்னை விழுங்கிக் கொண்டிருப்பது போல அவன் உணர்ந்தான். அந்த நேரத்தில் ஜெயசமரனுக்கு பின்னால் இருந்து ஒரு பெண்ணின் ஆச்சரியமான குரல் கேட்டது. அந்த குரலை கேட்ட ஜெயசமரன் மனதில், இந்த பொண்ணுக்கும் இங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சிருக்குமோ, ஒருவேளை அவளும் அவளோட உள் சக்திகளை பயன்படுத்தி இருக்கலாம் என்று நினைத்தான். அந்த எண்ணம் அவனை சற்றே கவனமாக வைத்தது. அதற்கிடையில் திடீரென ஜாஃபரின் குரல் அந்த இருளில் ஒலித்து, நீங்க 2 பேரும் அப்படியே பின்னாடி போயிருங்க. ஏன்னா இந்த இடத்துல இருக்கிற புதையல்கள் மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது என்று கேட்டது. இந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு சிறிய மாற்றத்தை ஏற்படுத்தின. இருந்தாலும் அவன் ஜாஃபரின் வார்த்தைகளை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் அமைதியாக இருந்தான். அந்த நேரத்தில் ரித்திகா ஜாஃபரை நோக்கி மெதுவாக, மூத்த ஜாஃபர், நீ ஏற்கனவே ஒரு அவதார் நிலை போர் வீரன். இந்த இடத்துல இருக்கிற புதையல்கள் உனக்கு அப்படி என்ன புது சக்திகளை கொடுத்துட போகுது? அதனால நீ ஏன் அப்படியே திரும்பி போக கூடாது? ஆமா, தெரியாம கேக்குறேன். ஒரு பெரிய பிரிவோட மிகப்பெரிய மூத்தவரா இருந்துட்டு 2 இளைஞர்கள் கூட போட்டி போட உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்லையா என்று கேட்டாள். அவள் சொன்ன அந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் முகத்தில் ஒரு லேசான புன்னகையை வரவழைத்தன. ஆனால் ஜாஃபர் மிகவும் கோபமடைந்தார். அவர் உடனே கடுமையாக, ஏய் திமிரு பிடிச்ச பொண்ணு, பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு உங்க வீட்டுல சொல்லி தரலையா? ஏதோ பெரிய இவ மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்று கேட்டார். அந்த கோபத்தில் மூத்த ஜாஃபர் தனது கையை அசைத்தார். உடனே அவரது கையில் இருந்து ஒரு பிரகாசமான ஒளி வெளிப்பட்டு வலதுபுறமாக வேகமாக நகர்ந்தது. ஏனெனில் அந்த திசையில்தான் ரித்திகா நின்று கொண்டிருந்தாள். அந்த தாக்குதல் தன்னை நோக்கி வருவதை ரித்திகா உடனே உணர்ந்தாள். அதனால் அவளது முகத்தில் கோபம் தோன்றியது. பிறகு அவளுடைய உடல் சற்று பின்வாங்கியது. அதே நேரத்தில் அபரிமிதமான உள்சக்தி வெளிப்பட்டு அவளை சுற்றி ஒரு வெள்ளி தாமரை உருவானது. அடுத்த கணத்தில் அந்த தாமரை ஜாஃபரின் தாக்குதலுடன் மோதியது. அந்த மோதலின் வலியால் ரித்திகாவின் வாயிலிருந்து ஒரு மெல்லிய அழுகை வெளிப்பட்டது. இந்த காட்சியை கவனித்துக் கொண்டிருந்த ஜெயசமரன் தன்னுள் மெதுவாக, இந்த கிழவனுக்கு கொஞ்சம் கூட ஈவு இறக்கமே இல்ல போல, ஒரு சின்ன பொண்ணை போய் இப்படி தாக்குறான், பாவம் அந்த பொண்ணு என்று முணுமுணுத்தான். ஆனால் அவன் இன்னும் அந்த எண்ணத்தில் இருந்தபோது திடீரென ஜாஃபர் அவனை நோக்கி திரும்பினார். பிறகு உடனே தனது சக்திகளை வெளிப்படுத்தி ஜெயசமரனை தாக்கத் தொடங்கி, ஏய் சமரா, நீயும் இங்கேயே இரு. இங்க இருந்து நான் மட்டும்தான் உள்ள போவேன் என்றார். ஆனால் அந்த தாக்குதல் வருவதை ஜெயசமரன் உடனே உணர்ந்தார். அப்போது அவனது கண்களில் ஒரு கொடூரமான தீப்பொறி மின்னியது. பிறகு அவன் அதிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டு உறுதியான குரலில், டேய் ஜாஃபர், உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மரியாதையே கொடுக்க கூடாதுடா. அந்த பொண்ணு உன்னை மரியாதை இல்லாம பேசுனா அதுக்கு நீ அவளை தாக்குன, அதுல எந்த தப்பும் இல்ல. ஆனா நான் என்ன பண்ணேன்னு நீ என்ன இப்படி தாக்குற? சும்மா பேருக்கு தான் நீ மூத்தவன், ஆனா உனக்கு ஒரு துளி கூட அறிவுங்கிறது இல்ல என்றான். அந்த வார்த்தைகள் இருளில் ஒலித்தவுடன் ரித்திகாவின் சிரிப்பு மெதுவாக எதிரொலித்தது. ஆனால் ஜெயசமரனின் இந்த பேச்சு ஜாஃபரின் கோபத்தை இன்னும் அதிகரித்தது. அவர் பற்களை கடித்துக் கொண்டு கடுமையாக, நாகப்பிரிவு ஹீமவாகனியும் உனக்கு பின்னாடி இருக்கிறதுனால நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்னு நினைக்காத. என்னால என்ன பண்ண முடியும்னு நான் உனக்கு இப்ப காட்டுறேன் என்று கத்தினார். ஆனால் அந்த வார்த்தைகளுக்கு ஜெயசமரன் அமைதியாக புன்னகைத்தார். பின்னர் அவரை பார்த்து சவாலாக, அப்படின்னா வா பாத்துக்கலாம், என்னால என்ன பண்ண முடியும்னு நான் உனக்கு காட்டுறேன். ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, உன்னோட அவதார் நிலை சக்திகளை இங்க கூட பயன்படுத்த முடியாதுடா கிழவா என்றான். அந்த வார்த்தைகள் இருளில் ஒலித்தவுடன் ஜாஃபரின் கண்களில் ஒரு இரக்கமற்ற ஒளி பளிச்சிட்டது. அடுத்த கணத்தில் அவரது உடல் திடீரென்று மறைந்து விட்டது. பிறகு சில நொடிகளில் அவர் ஜெயசமரனை நோக்கி வேகமாக முன்னேறி கொண்டிருந்தார். அதே நேரத்தில் ஜெயசமரனின் உயிரை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கத்தில் அவரது கைகள் கழுகின் நகங்களைப் போல மாறி ஒளியை சேகரிக்க தொடங்கின.
அந்த தாக்குதல் வருவதை உணர்ந்த ஜெயசமரன் பற்களை கடித்துக் கொண்டு உடனே தனது உடலிலிருந்து வெள்ளி நிற உள்சக்தியின் ஒரு பெரிய எழுச்சியை வெளிப்படுத்தினார். அந்த உள்சக்தி மின்னலுடன் இணைந்து ஜாஃபர் முன்னேறி கொண்டிருந்த திசையில் நேராக பாய்ந்தது. ஆனால் அந்த தாக்குதலுக்கு பிறகும் ஜாஃபர் பின்வாங்கவில்லை. அதற்கு பதிலாக அவர் தனது கைகளால் அந்த மின்னலை ஒரே அடியில் அழித்தார். மின்னல் சிதறியவுடன் ஜெயசமரன் உடனே மின்னல் மன்னனின் கோலை பயன்படுத்தி ஜாஃபரை தாக்கினார். அந்த முயற்சி ஜாஃபரை சிரிக்க வைத்தது. பிறகு அவர் மிகவும் எளிதாக மின்னல் மன்னனின் கோலை தனது விரல்களால் நிறுத்தினார். அதே நேரத்தில் ஜெயசமரன் மேலும் முன்னேறுவதை தடுத்தார். அந்த நிலையில் அவர் அமைதியாக, ஏய் தம்பி, ஒத்துக்கிறேன், உன்கிட்ட கொஞ்சம் சக்தி இருக்கு. ஆனா அது உன்னோட வெளி சக்தி இல்ல, உன்னோட உள் சக்தி தான் ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருக்கு. அந்த உள் சக்திகளை வச்சு என்ன காயப்படுத்த முடியும்னு நீ நினைச்சா அது உன்னோட கனவுல மட்டும்தான் நடக்கும்னு நான் உனக்கு முன்னாடியே சொல்லிக்கிறேன் என்றார். ஆனால் ஜாஃபர் தனது வார்த்தைகளை முடிக்கப் போகும் தருணத்தில் திடீரென்று அவருக்கு பின்னால் இருந்து ஒரு காற்றின் அசைவை உணர்ந்தார். அந்த காற்றை உணர்ந்தவுடன் அவர் உடனே கைகளை அசைத்து ஒரு சக்தி வாய்ந்த கவசத்தை உருவாக்கினார். பிறகு அடுத்த கணத்தில் எண்ணற்ற வெள்ளி நிற தாமரைகள் அவரை தாக்கின. ஆனால் அந்த தாக்குதல்கள் அனைத்தும் ஜாஃபரின் கவசத்தில் மோதியவுடன் சிதறி போயின. அந்த சிறிய தருணத்தில் ஜாஃபரின் கவனம் சற்றே சிதறியது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்ட ஜெயசமரன் உடனே வேகமாக பறந்து இருளின் உள்ளே சென்று மறைந்தார். அப்போது அவன் மனதில், இந்த பொண்ணு ரித்திகா உண்மையிலேயே ரொம்ப புத்திசாலிதான் என்று நினைத்தார். ஏனெனில் அந்த இடத்தில் 3 பேர் மட்டுமே இருந்தனர். ஜாஃபர் ஜெயசமரனை கொன்றிருந்தால் ரித்திகா பாதுகாப்பாக முன்னேற முடியாது. அடுத்த இலக்கு அவளாகவே இருந்திருப்பாள். ஜாஃபரை தனியாக எதிர்கொள்ள முடியாது என்பதை அறிந்திருந்ததால் ஜெயசமரனுக்கு தப்பிக்க ஒரு வாய்ப்பை ரித்திகா கொடுத்தாள். ஜெயசமரன் பின்வாங்குவதை கவனித்த ஜாஃபர் கோபமடைந்தார். பிறகு அவர் உடனே கடுமையான குரலில், புதிய தலைமுறை வீரர்கள் நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன சமாளிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா என்று கத்தினார். ஆனால் அவர் அடுத்த தாக்குதலை தொடங்க முயன்ற அந்த நேரத்தில் திடீரென்று அவரது முகத்தின் நிறம் மாறியது. ஏனெனில் அவர் தனது இடத்திலிருந்து நகர முடியவில்லை. அப்போது அவரது உடல் உறைந்து போனது போல இருந்தது. இந்த மாற்றத்தை பார்த்த ஜெயசமரனும் மிகவும் ஆச்சரியப்பட்டார். அவன் ஏதோ பேச தொடங்க போகும் தருணத்தில் திடீரென்று அவனது காதுகளில் திவான் கவலையுடன், சமரா, கொஞ்சம் கவனமாரு, இப்போ உன்னோட வெளி சக்திகளும் உள் சக்திகளும் திடீர்னு மறைஞ்சிருச்சு என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஜெயசமரனின் முகத்தில் ஆச்சரியம் தெரிந்தது. பிறகு சில நொடிகள் கழித்து தன்னை கவனமாக பார்த்தபோது தனது சக்திகளும் உள் சக்தியும் உண்மையில் மறைந்திருப்பதை அவன் உணர்ந்தான். அந்த உணர்வு அவனது மனதில் ஒரு பெரும் கவலையை ஏற்படுத்தியது. உடனே அவன் திவானிடம் பதட்டமாக, திவான், இங்க என்ன நடக்குது? என்னோட சக்திகள் இல்லைன்னா ஜாஃபரோட ஒரே ஒரு தாக்குதலே என்ன கொன்னுடும் என்றான். இதை கேட்ட திவான் அவனுக்கு அமைதியாக விளக்கத் தொடங்கி, பதட்டப்பட தேவையில்லை சமரா, உன்னோட சக்திகள் மட்டும் இல்ல, அவங்க 2 பேரோட சக்திகளும் மறைஞ்சிடுச்சு. அதனாலதான் ஜாஃபர் நகர கூட இவ்வளவு பயப்படுறான். இந்த இடத்துக்குள்ள வந்ததுனால அழிவின் சக்திகள் உங்க 3 பேரோட சக்திகளையும் விழுங்கிடுச்சு என்றான். இந்த விளக்கத்தை கேட்டபோதும் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த கவலை முழுமையாக மறையவில்லை. அதே கவலையுடன் அவன் மீண்டும், அப்படின்னா இப்ப நான் என்ன பண்றது? என்னோட எல்லா சக்திகளையும் அழிவின் சக்திகள் கிட்ட முழுசா இழந்துட்டா இங்க இருக்கிற புதையலை என்னால எடுக்கவே முடியாது. இல்ல, இந்த இடம் என்னோட எல்லா சக்திகளையும் எடுக்குதுன்னா நானும் அதோட எல்லா சக்திகளையும் எடுக்கிறேன் என்றார். இதை சொல்லிக்கொண்டே ஜெயசமரன் தரையில் அமர்ந்தான். பிறகு அடுத்த கணத்தில் தனது உடலில் இருந்த பண்டைய அழிவு குறியீட்டின் சக்தியை பயன்படுத்த தொடங்கினார். அந்த இருளில் யாராலும் எதையும் தெளிவாக பார்க்க முடியவில்லை. இருந்தாலும் ஜெயசமரனின் உடலில் மெதுவாக ஏராளமான கருப்பு புள்ளிகள் தோன்றத் தொடங்கின. அதே நேரத்தில் அழிவு சக்திகள் அவனது உடலிலிருந்து வெளிப்பட தொடங்கின. அதைத் தொடர்ந்து காலம் மெதுவாக நகர்ந்தது. பிறகு படிப்படியாக அந்த அழிவு சக்திகளின் உதவியுடன் ஜெயசமரன் தனது இழந்த சக்திகளை மீண்டும் பெறத் தொடங்கினார். அந்த மீட்பு மிகவும் மெதுவாக இருந்தாலும் குறைந்தபட்சம் தன்னை ஆபத்திலிருந்து காப்பாற்ற முடிகிறது என்ற உணர்வு அவனுக்கு ஒரு சிறிய நிம்மதியை அளித்தது. அந்த எண்ணத்துடன் அவன் இருளில் உறைந்து நின்ற ஜாஃபரை நோக்கி பார்த்து மனதிற்குள், இந்த ஜாஃபர் கிட்ட பண்டைய அழிவு குறியீடு இல்ல, அதனால அவன் இழந்த சக்திகளை மறுபடியும் பெற முடியாது என்று நினைத்தான். அதோடு காலம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரன் மெதுவாக, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவனோட எல்லா சக்திகளையும் அழிவின் சக்திகள் அழிச்சிடும், அதுக்கப்புறம் என்னோட சக்தி என்னன்னு நான் அவனுக்கு காட்டுறேன். ஒரு நிமிஷம் இரு, இங்க என்ன நடக்குது? வேற ஒரு இடத்துல இருந்து அழிவின் சக்திகள் இந்த அழிவின் சக்திகளை இழுக்குது, இது எப்படி சாத்தியம் என்று கேட்டான். இந்த எண்ணம் அவனை குழப்பத்தில் ஆழ்த்தியது. அதே நேரத்தில் வேறு ஒருவர் எப்படி அழிவின் சக்திகளை பயன்படுத்த முடிந்தது என்று அவன் தீவிரமாக யோசிக்க தொடங்கினான். அந்த யோசனைகளுடன் ஜெயசமரனின் முகம் மெதுவாக வெளிரியது.
பின்னர் அவன் தன்னைத்தானே கேள்வி கேட்க ஆரம்பித்து, பண்டைய அழிவு குறியீட்டை வச்சு மட்டும்தான் அழிவு சக்திகளை பயன்படுத்த முடியும். அப்படி இருக்கும்போது வேற ஒருத்தர் எப்படி இந்த சக்திகளை பயன்படுத்த முடியும் என்று கேட்டா. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.